வெல்கம் டு தமிழ் கோவியம். கல்மேடையில் நடந்த அந்த மோதல் முடிவுக்கு வந்ததும் அபிமன்யு சிவமாதவரின் பின்னால் நடக்கத் தொடங்கினான். அவனது மனதில் பல கேள்விகள் எழுந்தன. ஆனால் இப்போதைக்கு அவன் அவற்றை கட்டுப்படுத்திக் கொண்டான். விரைவில் அதற்கான பதில்கள் கிடைக்கும் என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். சிவமாதவருடன் அபிமன்யு செல்வதைக் கண்டதும் பலரது கண்கள் அவர்கள் பக்கம் திரும்பின. ஆனால் அபிமன்யு யாரையும் கவனிக்கவில்லை. அங்கிருந்தவர்களில் சண்டையை பார்க்க வந்தவர்கள், போட்டியில் கலந்து கொள்ள வந்தவர்கள் என பலர் இருந்தனர். அவர்கள் அனைவரது பார்வையிலும் ஒரே ஒரு கேள்விதான் இருந்தது. சிவமாதவர் அபிமன்யுவை ஏன் அழைத்து செல்கிறார்? எங்கே அழைத்து செல்கிறார்? அபிமன்யு மௌனமாக சிவமாதவரை பின்தொடர்ந்தார். இருவரும் மண்டபத்தை கடந்து படிக்கட்டுகள் வழியாக மேலே ஏறினார். அந்த இடம் அபிமன்யுவிற்கு ஏதோ ஒரு வகையில் பரிச்சயமானதாக தோன்றியது. ஏனெனில் இதற்கு முன்பு ஒருமுறை அவன் இங்கே வந்திருக்கிறான். வத்சலா தனது குழந்தையை சுமைக்கிறாள் என்பதை அவன் கண்டறிந்த அதே இடம்தான் இது. அந்த நினைவு வந்த மாத்திரத்தில் அவனது இதய துடிப்பு வேகம் எடுத்தது. அபிமன்யுவின் மனநிலையை சிவமாதவர் உணர்ந்து விட்டார். பின்னால் திரும்பாமலேயே நிதானமான குரலில், அபிமன்யு, பதற்றப்பட தேவையில்லை. உனது ஆச்சாரியரும் இங்கேதான் இருக்கிறார். அதனால் தயங்காமல் என்னை பின்தொடர்ந்து வா என்றார். பிறகு அவர் ஒரு கருப்பு நிற கதவை திறந்து உள்ளே நுழைந்தார். அந்த கதவிற்கு அப்பால் பல சக்தி வாய்ந்த ஆற்றல்கள் இருப்பதை அபிமன்யுவால் உணர முடிந்தது. அவன் ஒரு கணம் நிதானித்து நீண்ட பெருமூச்சை இழுத்துவிட்டு முன்னேறி சென்றான். அறைக்குள் நுழைந்ததும் அவனது பார்வை நேராக அங்கிருந்த கல் இருக்கைகளை நோக்கி சென்றது. அங்கே பல பரிச்சயமான முகங்கள் அமர்ந்திருந்தன. அவர்களை கண்டதும் அபிமன்யு ஆச்சரியப்பட்டான். இந்த தருணத்தில் சந்திரபுரி சாம்ராஜ்யத்தின் அனைத்து பிரிவுகளும் ஏன் இங்கே கூடியிருக்கின்றன என்று தனக்குள் கேட்டுக்கொண்டான். அப்போது ஒரு இருக்கையில் அமர்ந்து தன்னை பார்த்து புன்னகைத்துக் கொண்டிருந்த தாமாவின் மீது அபிமன்யுவின் பார்வை விழுந்தது. தாமாவை கண்டதும் அபிமன்யுவின் முகம் மலர்ந்தது. அவன் வேகமாக அவரை நோக்கி நடந்தான். அபிமன்யுவை கண்டதும் தாமா அக்கறை நிறைந்த குரலில், அபிமன்யு, நீ நலமாக இருக்கிறாயா என்று கேட்டார். தாமா ஏற்கனவே அவரது ஆற்றல்கள் மூலம் அபிமன்யுவின் உடலை பரிசோதித்து விட்டார். இருந்தாலும் அவரது இதயத்தின் ஒரு மூலையில் கவலை இருக்கவே செய்தது. அவரது வார்த்தைகளை கேட்டு அபிமன்யு மரியாதையுடன், ஆச்சாரியரே, நீங்கள் இங்கு என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார். தாமா பதிலளிப்பதற்கு முன்பே சிவமாதவர் தனது இருக்கையில் அமர்ந்து பேசத் தொடங்கினார். உங்களில் பலருக்கு அபிமன்யுவை இங்கே பார்த்தது ஆச்சரியமாக இருக்கும், கொஞ்சம் தயக்கமாகவும் இருக்கும். ஆனால் துவாரக குலத்திற்குள் மறைத்து வைக்கப்பட்டுள்ள அந்த பொருளை பாதுகாப்பது எவ்வளவு முக்கியம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். நாம் அதனை அடைய முயற்சித்தால் அதன் விளைவுகள் மிக ஆபத்தானதாக இருக்கும் என்பதும் உங்களுக்கு தெரியும். நாம் இளைய தலைமுறையைத்தான் அனுப்ப வேண்டும் என்பதும் தெரியும். அதனால் நான் ஒரு முடிவு செய்துள்ளேன். நாம் அபிமன்யுவின் உதவியை நாடப் போகிறோம் என்றார். அங்கிருப்பவர்களுக்கு தயக்கம் இருந்தாலும் யாரும் உடனே மறுப்பு தெரிவிக்க விரும்பவில்லை. அவர்கள் அமைதியாக சிவமாதவர் பேசுவதை கேட்டனர். சிவமாதவர் தன் பேச்சை தொடர்ந்தார். சமீபத்தில் வர்ணர் குலம் மற்றும் ஆகாசர் குலத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் மூலம் யாளியர் குலமும் உதரபுரி சாம்ராஜ்யமும் கைகோர்த்து விட்டன என்பது தெளிவாக தெரிகிறது. அதனால் நாம் எவ்வளவு சீக்கிரம் நம் பொக்கிஷத்தை அடைகிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. ஆனால் நம்மிடையே அந்த பொக்கிஷத்தை அடையும் அளவிற்கு வல்லமை கொண்ட தகுதியான இளம் வீரர் எவரும் இல்லை என்றார். இதை கேட்டதும் தீவலய குலத்தின் தலைவர் நாகேந்திரர் கோபத்துடன் சிவமாதவரை பார்த்து, அப்படியானால் நாம் இந்த சிறுவனை நம்ப வேண்டும், அவனிடம் ஆகாச ரத்தினத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று கூறுகிறீர்களா என்று கேட்டார். அனைவரும் அமைதியாக இருக்க நாகேந்திரர் தனது வீரியமான பேச்சை தொடர்ந்தார். எங்கள் குலத்தின் பெரியவர் பெருவழுதி மற்றும் ஆகாச குலத்தின் தலைவர் கலாபதியை இவன்தான் கொன்றான் என்பதை மறந்து விட்டீர்களா? இவனை நம்பி நம் ஒட்டுமொத்த கூட்டத்தையும் பணயம் வைக்கப் போகிறீர்களா? நான் ஒரு யோசனை சொல்கிறேன். இந்த போரை இழுப்பதை விட அந்த கல்லை யாளியர் குலத்திடமே ஒப்படைத்து விடலாம். அதன் மூலமாவது நமது பகை முடிவுக்கு வரட்டும் என்றார். நாகேந்திரரின் வார்த்தைகளை கேட்ட சிவமாதவர் கனத்த குரலே, நாகேந்திரா, கலாபதி தனது சொந்தத்தவரால் தான் இறந்தான் என்பதை மறந்து விடாதே. அவன் உதரபுரி சாம்ராஜ்யத்தின் பெயரை பயன்படுத்தியதை மறந்து விட்டாயா? அதோடு தலைமுறையாக நமது முன்னோர்கள் பாதுகாத்து வந்த பொக்கிஷத்தை நாம் உதரபுரி சாம்ராஜ்யத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறுகிறாயே, உனக்கு வெட்கமாக இல்லையா? இங்க பார், எனக்கு யாருடைய ஆலோசனையை பற்றியும் கவலை இல்லை. நான் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டேன். நமது குலத்தின் இளம் வீரர்கள் அனைவரும் தலைமுறையாக இந்த பொக்கிஷ வேட்டையில் இறங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அனைத்து முறையும் அவர்கள் தோல்வியை மட்டுமே தழுவுகின்றனர். பலர் கொல்லப்பட்டனர் மற்றும் படுகாயமடைந்தனர். அது மட்டுமல்லாமல் அபிமன்யுவின் ஆச்சாரியர் வர்ணர் குலத்தை காப்பாற்ற தனது முழு பங்களிப்பையும் கொடுத்து உதவினார். அதோடு அபிமன்யுவும் இந்த போட்டியின் இறுதிச் சவாலை முடிக்கும் தகுதி கொண்டவன். அப்படி இருக்கையில் அவனை நிராகரிப்பது எந்த வகையில் நியாயம் என்று கேட்டார். அந்த தருணத்தில் வர்ணர் பிரிவின் தலைவர் ராஜதீமன் தன் பேச்சை தொடங்கினார். சிவமாதவரே, அபிமன்யு எனது மகள் வசுதேவியின் உயிரை யாளியர் குலத்திடமிருந்து 2 முறை காப்பாற்றினார். எனவே
எனக்கு இதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. மேலும் இப்போது நாம் பெரும் சிக்கலில் மாட்டியிருக்கிறோம். அந்த அகிலன் ஆபத்தானவன். எனது கணிப்பு சரி என்றால் அவனிடம் மருத ரத்தினக்கல்லில் இடம்பெற்ற சிறப்பு நுட்பம் இருக்க வேண்டும். ஆன்மீக ஆற்றலை கொண்ட ஒருவரால் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய சிறப்பு நுட்பம் அது. அது ஒரு காலத்தில் நமது மருதர் பிரிவுக்கு சொந்தமானதாக இருந்தது. ஆனால் அது பல ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போய்விட்டது. நிலத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மருதர் குலம் தனது பொக்கிஷத்தை இழந்ததில் இருந்தே நம்மால் மீண்டு வர முடியவில்லை. இதில் இன்னொரு இழப்பை நாம் தாங்க முடியாது. தாமா மட்டும் நமக்கு உதவவில்லை என்றால் நாம் ஆகாச ரத்தினத்தையும் இழந்திருப்போம். நாம் இப்போது பலவீனமான நிலையில் இருக்கிறோம். நாம் நம்மை வலுப்படுத்தியே ஆக வேண்டும். அதனால் நீங்கள் அபிமன்யுவை வைத்து போட்டிருக்கும் திட்டத்திற்கு நானும் ஆகாசர் குல பெரியவர்களும் எங்களுடைய முழுமையான ஆதரவை அளிக்கிறோம் என்றார். இதற்கிடையில் ஆகாசர் குலத்தின் பெரியவர் வீரசேனர் அபிமன்யுவை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். ராஜதீபன் பேசி முடித்ததும் வீரசேனர் பெருமையுடனும் திருப்தியுடனும் அபிமன்யுவை பார்த்து, உனது ஆன்மீக சக்தியை வளர்ப்பதில் நீ வெற்றி பெற்று விட்டாய். உனது ஆன்மீக ஆற்றல் நன்றாகவே மேம்பட்டு இருக்கிறது. இப்போது உனது ஆன்மீக சக்தி முதல் கட்டத்தை எட்டியுள்ளது. உனது வயதை வைத்து பார்க்கும் போது இது உண்மையிலேயே மிகப்பெரிய வெற்றிதான். நானும் உனக்கு ஆதரவளிக்கிறேன் என்றார். இதை கேட்டவுடன் அபிமன்யு ஆச்சரியத்துடன் தாமாவை பார்த்தார். தாமா புன்னகைத்தபடி அவனிடம் ஆன்மீக ஆற்றல் மூலம் ரகசியமாக பேசினார். அபிமன்யு, இவ்வளவு ஆச்சரியப்பட தேவையில்லை. அவர் உன்னை பாராட்டுகிறார் என்று அவரை முழுதாய் நம்பிவிடாதே. வீரசேனர் தனது ஆற்றல்களை மறைப்பதில் வல்லவர். அவரது திறமைகளை குறைத்து மதிப்பிடாதே. ஆற்றலை பொறுத்தவர் அவர் அதிகரசனுக்கு இணையானவர். ஆரம்பத்தில் இவ்வளவு வலிமை மிக்க ஒருவர் ஏன் உன்னை பழிவாங்கவில்லை என்று நானும் ஆச்சரியப்பட்டேன். ஆனால் அவர்களது தலைவன் கலாபதியின் மரணம் அவருக்கு ஒரு பொருட்டாக தெரியவில்லை என்று இப்போதுதான் தெரிகிறது. ஒருவேளை கலாபதி உதரபுரி சாம்ராஜ்யத்துடன் கூட்டணி வைத்திருந்தது இவருக்கு முன்பே தெரிந்திருக்கலாம். ஆனால் பிரிவின் பெரியவராக இருந்த போதிலும் அவரால் பிரிவின் தலைவருக்கு எதிராக செயல்பட முடியவில்லை. அதனால் கலாபதியை கொன்றதன் மூலம் உனக்கே தெரியாமல் உண்மையில் நீ அவரது பிரிவிற்கு உதவி செய்திருக்கிறார். அதனால்தான் அவர் உன் மீது கோபம் கொள்ளாமல் பாராட்டுகிறார் என்றார். தாமாவின் வார்த்தைகள் அபிமன்யுவிற்கு மட்டுமே கேட்டன. அவன் அவரை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான். வீரசேனர் புத்திசாலி. அவர் தந்திரமாக என்னை பயன்படுத்திக் கொண்டார் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் அவன் அதை பற்றி மேலும் சிந்திக்கவில்லை. அப்போது சிவமாதவர் பேசத் தொடங்கினார். தற்போதைக்கு நம்மிடம் வேறு வழி இல்லை. நாளை நடக்கும் போட்டியில் அபிமன்யு வெற்றி பெற்றால் மூலரத்தினக்கல்லின் நுட்பத்தை பெற அவன் தகுதியானவன் என்பது நிரூபணமாகும். அதற்கு பிறகும் நாம் அவனை நம்மோடு இணைக்க தயங்கினால் உதரபுரி போன்ற வலிமையான சக்திகள் நம்மை தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருக்கும். நாம் எதிர்க்க வழியில்லாமல் அடி வாங்கிக் கொண்டே இருப்போம் என்றார். உடனே ராஜதீபன், நீங்கள் உங்கள் முடிவை சொல்லுங்கள் சிவமாதவரே என்றார். அதற்கு சிவமாதவர், நாம் அனைவரும் அபிமன்யுவிற்கு ஆதரவளிக்க வேண்டும். அது அவனுக்கு பயன்படுவதை விட நமக்குத்தான் அதிகம் பயன் தரும். நாம் அபிமன்யுவிற்கு உதவினால் 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று, அவன் மூலம் நம்முடைய பண்டைய நுட்பங்களை நம்மால் மீட்டெடுக்க முடியும். இன்னொன்று, யாளியர் குலத்திற்கு எதிரான போரில் தாமாவின் உதவி நமக்கு கிடைக்கும். அதனால் துவாரக குல போட்டியில் நீங்கள் அனைவரும் அபிமன்யுவிற்கு உதவ வேண்டும். இதுவே என் முடிவு என்றார். சிவமாதவர் இதை சொன்னதும் தாமாவின் முகத்தில் புன்னகை தோன்றியது. ஆனால் அபிமன்யுவின் முகபாவனை திடீரென மாறியது. உண்மையில் சிவமாதவரின் வார்த்தைகளை கேட்ட அவன் ஒரு கணம் அதிர்ச்சியடைந்தான். அவனது பார்வை தாமாவின் பக்கம் திரும்பியது. அவன் தாமாவை பார்த்து, ஆச்சாரியரே, இது சரியா? போட்டி நேர்மையாக இருக்க வேண்டும். இவர்கள் எனக்கு உதவி என்னை வெற்றி பெற வைத்தால் அது இவர்களுக்கு நல்லதுதான். ஆனால் இது மற்ற வீரர்களுக்கு நாம் செய்யும் அநீதி அல்லவா? போர் தர்மம் என்று ஒன்று இருக்கிறதல்லவா? நியாயமில்லாமல் போரில் வென்று நான் என்ன சாதிக்கப் போகிறேன் என்று கேட்டா. தாமா பதில் சொல்வதற்குள் இவன் மீண்டும் அவரை பார்த்து, என் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனது தற்போதைய ஆற்றலை கொண்டு என்னால் இந்த போட்டியில் நிச்சயமாக வெல்ல முடியும். என்னை நம்புங்கள் என்றார். அவன் இதை சொல்லும் போது அவனது முகத்தில் தன்னம்பிக்கை நிரம்பியிருந்தது. தாமா ஒரு பெருமூச்சு விட்டு அவனுடன் ரகசியமாக உரையாடினார். அபிமன்யு, நீ சொல்வது சரிதான். நீ கூறியதைப் போலவே நீ நேர்மையாக உனது சொந்த பலத்தை மட்டுமே வைத்து போட்டியில் பங்கேற்று போர் தர்மத்தை காக்கிறாய் என்று வைத்துக் கொள்வோம். மற்றவர்களும் அதே போல நேர்மையாக இருப்பார்கள் என்று உன்னால் உறுதியாக சொல்ல முடியுமா என்று கேட்டார். அபிமன்யு எதுவும் பேச முடியாமல் அமைதியாக இருந்தார். தாமா தன் பேச்சை தொடர்ந்தார். இந்த சித்திரவன தீவில் உள்ள ஒவ்வொரு வீரரும் ஒவ்வொரு பிரிவும் நேர்மையானவர்களாக இருப்பார்கள் என்று நம்ப முடியாது. அதைவிட முக்கியமான விஷயம், நீ உன்னை மேம்படுத்த வேண்டும். அதுதான் உனது முதன்மையான நோக்கமாக இருக்க வேண்டும். நீ நினைத்து வைத்திருக்கும் உயரத்தை அடைய துவாரக கதவிற்குள் இருக்கும் அந்த பொக்கிஷத்தை நீ கைப்பற்றியே ஆக வேண்டும். இல்லையென்றால் நீ பிரம்மதீரனாக மாற பல தசாப்தங்கள் காத்திருக்க வேண்டும். இந்திரபுரி சாம்ராஜ்யத்தில் உனது பாட்டியின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை நீ மறந்து விட்டாயா? அவர் காயமடைந்திருந்தும்
அவரை தனியாக விட்டுவிட்டு நீ திரும்பி வர வேண்டியிருந்தது. அதோடு உத்தராவை மறந்து விட்டாயா? பகவஜர வீரர்களை அலட்சியமாக நடத்தும் சக்தி வாய்ந்த குலத்தைச் சேர்ந்தவள் அவள். அவளை நெருங்க நீ பகவஜரத்தை விட உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும். உனது இலக்குகள் பெரிது, நோக்கங்கள் பெரிது. அதனால் இது போல முட்டாள்தனமாக யோசிப்பதை நிறுத்திவிட்டு வெற்றி பெறுவது எப்படி என்று மட்டும் யோசி என்றார். தாமாவின் வார்த்தைகள் அபிமன்யு தனக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியது. இது அவனது மூளைக்கு எட்டினாலும் இதயத்திற்கு எட்டவில்லை. இது தவறு என்று அவனது இதயம் மீண்டும் மீண்டும் சொன்னது. இருப்பினும் அவன் தாமாவின் பேச்சுக்கு மறுபேச்சு பேசாமல் அமைதியாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டார். தாமா தன் பேச்சை தொடர்ந்தார். ஒருவேளை நீ இந்த போட்டியில் தோற்று போனால் இதுவரை நீ எடுத்த முயற்சிகள் அனைத்தும் அர்த்தமற்றதாகிவிடும் என்பதை நினைவில் கொள். அது மட்டுமல்லாமல் உனது பாட்டியை காப்பாற்றுவது உனக்கு அவ்வளவு எளிதான காரியமாக இருக்காது. நீ உனது வாய்ப்பை தட்டி கழிக்கும் ஒவ்வொரு முறையும் உனது பாட்டி உன்னை விட்டு விலகிக் கொண்டே இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே என்றார். அபிமன்யு யோசித்தா. தாமா பெருமூச்சு விட்டு அவனை பார்த்து, அபிமன்யு, இந்த உலகில் அழிக்கவே முடியாத வீரன் யார் தெரியுமா? எவன் ஒருவன் தனது கூட்டணியை பலப்படுத்துகிறானோ அவன் அழிக்கவே முடியாத வீரன். இப்போது வரை உன் கூட்டணியில் நான் மட்டுமே இருக்கிறேன். அதனால் நீ பணிவானர குலத்தின் ஆதரவை தக்க வைக்க வேண்டும். சந்திரபுரி பேரரசின் இந்த 4 பிரிவுகளின் ஆதரவையும் உன் பக்கம் திருப்ப வேண்டும். இப்படி உன் கூட்டணியை நீ பலப்படுத்திக் கொண்டே சென்றால்தான் உன் எதிரிகள் பலவீனமாகிக் கொண்டே செல்வார்கள். இறுதியில் இவர்கள் அனைவரின் துணையுடன் உன்னால் உன் எதிரியை நசுக்க முடியும். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். இந்த உலகில் பேராற்றல் கொண்டவன் எவனோ அவனுக்கே உலகை மாற்றும் வலிமை இருக்கிறது என்றார். அபிமன்யுவின் மனம் ஓரளவு தெளிவடைந்தது. துவாரக குல போட்டியில் அபிமன்யுக்கு உதவுவது பற்றி எல்லா குலத்தவர்களும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அபிமன்யு யாருடைய உதவியும் இல்லாமல் தன்னால் இந்த போரை தனியாக வெல்ல முடியும் என்று கூறினார். தாமா அவனுக்கு கூட்டணியின் பலம் பற்றி அறிவுறுத்தினார். இங்க பார் அபிமன்யு, நாம் யார் என்பது முக்கியமல்ல, நம்மால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதுதான் முக்கியம். இந்த உலகை கட்டுக்குள் எடுக்கும் அளவுக்கு சக்தி பிரம்மதீரனுக்கு மட்டுமே இருக்கிறது என்று அனைவரும் கூறுவார்கள். ஆனால் பிரம்மதீர நிலையை அடையாத ஒரு வீரரை பற்றி எனக்கு தெரியும். அவர் தனது ஆற்றலால் மத்திய பகுதியை கட்டி ஆண்டார். மத்திய பிராந்தியத்தின் 10 வலிமையான பிரிவுகளின் இதயங்களில் அவர் பயத்தை விதைத்திருந்தார். அவரை தனியாக எதிர்கொள்ள அவர்கள் அஞ்சினார்கள். அவரை அவர்கள் இடிமின்னல் வேந்தர் என்று அழைப்பார்கள். போர் என்று வரும்போது அவர் ஒரு விஷயத்தை சொல்வார். அதை நான் இப்போது உனக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த உலகில் எது தேவையோ அதுவே தர்மம் என்றார். உண்மையில் அபிமன்யு முதல் முறையாக இடிமின்னல் வேந்தர் என்ற பெயரை கேட்டது தனது பாட்டியிடம் இருந்துதான். அது அவனுடைய தந்தையின் பெயர் என்று அவர் கூறியிருந்தார். அதன் பிறகு பலர் அதை சொல்லி அவன் கேட்டிருக்கிறான். ஆனால் ஒருமுறை கூட அவனால் அது அவனது தந்தை என்பதை நம்ப முடியவில்லை. பிறகு தாமா அவனை பார்த்து, எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது, அந்த ஒரு வீரருடன் போரிட சித்திரவன தீவின் 10 வலிமையான பிரிவுகள் ஒன்று சேர வேண்டியிருந்தது. அதில் வேதாள குலமும் அடக்கம். மீதமுள்ள பிரிவுகளை பற்றி நீ உத்தராவை சந்திக்கும் போது கேட்டு தெரிந்து கொள் என்றார். உடனே அபிமன்யு, அந்த 10 வலிமையான பிரிவுகளில் உத்தராவின் பிரிவு இல்லையா என்று கேட்டான். உத்தராவின் பிரிவு மிகவும் வலிமையானது என்று அவன் நம்பிக்கொண்டிருந்தான். அவனது முகத்தில் ஆச்சரியம் தெரிந்தது. அதை கேட்ட தாமா சிரித்துக் கொண்டே, நான் அந்த பிரிவின் தலைவரை சந்தித்த போது அவர் பகவஜர சாம்ராஜ்யத்தின் 7ஆம் நிலையில் இருந்தார். ஆனால் நான் அவரை சந்தித்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்போது அவரது ஆற்றல் எந்த நிலையை எட்டியிருக்கும் என்று சரியாக தெரியவில்லை. ஆனால் அவர்கள் எவ்வளவு வலிமையானவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பிடிக்காத ஒன்று இருக்கிறது என்றால் அது மனிதர்கள்தான். நீ கதைகளில் கேட்டிருக்கும் மாய மிருகங்கள் கூட அவர்களுக்கு நட்பு பிரிவுகளாக இருக்கின்றன. ஆனால் மனிதர்கள் எப்போதுமே அவர்கள் கூட்டாளிகளாக இருந்தது இல்லை. அதனால் அவர்கள் அந்த 10இல் சேர்ந்திருக்க வாய்ப்பில்லை என்றார். இதை கேட்ட அபிமன்யுவின் கண்கள் வியப்பில் விரிந்தன. தாமா தன் பேச்சை தொடர்ந்தார். அதிர்ஷ்டம் அனைவருக்கும் வாய்ப்பதில்லை. இந்த வலிமையான பிரிவுகள் தானமாகவோ தர்மமாகவோ இதை செய்யவில்லை. கூட்டணி ஒப்பந்தத்திற்காகவே இதை செய்கின்றன. அதனால் யோசித்து முடிவெடு என்றார். தாமா பேசி முடித்ததும் சிவமாதவரின் கம்பீரமான குரல் அபிமன்யுவின் காதுகளில் விழுந்தது. அபிமன்யு, இங்கு இருக்கும் 4 பிரிவுகளின் தலைவர்களும் தங்கள் முடிவை எடுத்து விட்டார்கள். நீ தயாராக இருந்தால் நாம் தொடங்கலாம் என்றார். அவர் இதை சொன்ன மாத்திரத்தில் மற்ற பிரிவுகளின் பெரியவர்களின் கண்களில் எரிச்சலும் பொறாமையும் தெரிந்தது. அந்த துவாரக வாயிலுக்கு பின்னால் உள்ள பொக்கிஷத்தை பெற அனைவரும் விரும்பினார்கள். அதற்காக பலர் முயற்சித்தனர். பலர் தைரியமாக வாயிலுக்குள் நுழைந்தனர். ஆனால் அவர்கள் உள்ளே நுழைந்த அடுத்த கணம் அவர்களின் ஆற்றல் அவர்கள் கற்பனை செய்ய முடியாத வேகத்தில் குறையத் தொடங்கியது. ஆனால் சிவமாதவர் இந்த அபிமன்யுவால் அது முடியும் என்று நம்பினார். அது என்னென்று அங்கிருக்கும் யாருக்கும் புரியவில்லை. ஒருவேளை சிவமாதவர் அவனை பலிகடாவாக மாற்ற நினைக்கிறாரா என்று கூட பலர் சந்தேகித்தனர். இவனுக்குள் ஏதோ ஒன்று இருக்கிறது. நம்மால் முடியாததை இவன் செய்யவும் வாய்ப்பிருக்கிறது, சறுக்கவும் வாய்ப்பிருக்கிறது.
என்ன இருந்தாலும் இது ஒரு சூதாட்டம். இதில் அபிமன்யுதான் காய், நாம் ஆட்டி வைக்கும் கை. இதை ஆடி பார்த்து விடலாம் என்று அனைத்து தலைவர்களும் தங்கள் மனதிற்குள் நினைத்துக் கொண்டு போலி புன்னகையை முகத்தில் அணிந்து கொண்டனர். 30 வயது கூட ஆகாத அந்த இளைஞனை அவர்கள் அனைவரும் உற்று பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் அபிமன்யு உருமாற்ற மாத்திரையை பயன்படுத்தி தனது உண்மையான ரூபத்தை மறைத்திருக்கிறான் என்பதை அவர்கள் அறியவில்லை. அது அவர்களுக்கு தெரிந்திருந்தால் அவர்களின் அதிர்ச்சி இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். உண்மையில் அபிமன்யுவிற்கு இப்போது 20 வயதுக்கும் குறைவாகத்தான் ஆகிறது. அதற்குள் அவன் தேவோதய நிலைக்கு மிக அருகில் வந்துவிட்டான். இத்தகைய ஆற்றலை பெற அவனுக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் தங்கள் வாழ்நாளின் பாதியை செலவிட்டிருக்கிறார்கள். அபிமன்யு வாழ்வா சாவா என்ற போராட்டங்கள் நிறைந்த எண்ணற்ற சவால்களை சந்தித்திருந்தாலும் அதிர்ஷ்டமாக ஒவ்வொரு முறையும் அவன் வெற்றி பெற்றான். அவனது ஆற்றல் அமரோதய சாம்ராஜ்யத்தின் 9ஆம் நிலையை எட்டி தேவோதய நிலைக்கு அருகில் வந்துவிட்டது. இருப்பினும் அவனது முகத்தில் எந்த கர்வமும் இல்லை. அவன் ஒரு நீண்ட மூச்சை எடுத்து சிவமாதவர் மற்றும் இதர தலைவர்களை நோக்கி தலைவணங்கி தனது சம்மதத்தை தெரிவித்தான். அபிமன்யு சம்மதிப்பதைக் கண்டு சிவமாதவர் புன்னகைத்தார். மற்ற தலைவர்களின் முகங்களில் பொறாமை தெரிந்தது. அவர்களை பொருட்படுத்தாமல் சிவமாதவர் புன்னகைத்தபடி தனது ஆற்றலை பயன்படுத்தி அனைவருக்கு முன்னால் ஒரு பிரம்மாண்டமான திரையை உருவாக்கினார். அது 100 அடிக்கு மேல் பெரியதாக இருந்தது. ஆனால் அந்த திரையை பார்த்த மாத்திரத்தில் அபிமன்யு அதிர்ச்சி அடைந்தான். ஏனெனில் அதற்குள் ஒரு பேராற்றல் மிக்க மற்றும் அபாயகரமான ஆற்றலை அவனால் உணர முடிந்தது. அங்கிருந்த அனைவரது முகத்திலும் பதற்றமும் பயமும் தெளிவாக தெரிந்தன. தாங்கள் உணரும் அந்த சக்தி மிகவும் ஆபத்தானது என்பதை அவர்கள் அனைவரும் அறிந்திருந்தனர். சுற்றியிருந்தவர்களின் அதிர்ச்சியான முகங்களைக் கண்ட அபிமன்யு தன்னால் புரிந்து கொள்ள முடியாத ஏதோ ஒன்று அங்கே இருப்பதை உணர்ந்தான். சிவமாதவர் ஏதேனும் சொல்வதற்கு முன்பே தாமா அவனிடம் ரகசியமாக உரையாடினார். அபிமன்யு, உனது ஆன்மீக சக்தியை பயன்படுத்து, அப்போதுதான் உன்னால் அந்த ஆற்றலை உணர முடியும் என்றார். ஆச்சாரியரின் வார்த்தைகளை கேட்டு அபிமன்யு தலையசைத்து தனது ஆன்மீக ஆற்றல் மூலம் அந்த திரைக்குள் ஊடுருவி பார்க்கத் தொடங்கினான். அவன் கண்களை மூடிய அடுத்த கணம் அவனது ஆற்றல் அந்த திரைக்குள் உருவான அந்த சக்தி வளையத்திற்குள் பரவியது. ஆனால் ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால் அபிமன்யுவால் அந்த ஆற்றல்களை உணர முடிந்ததை தவிர எதையும் தெளிவாக பார்க்க முடியவில்லை. அபிமன்யு தடுமாறுவதை உணர்ந்த அடுத்த கணம் தாமா தனது ஆன்மீக சக்தியை அபிமன்யுவின் உடலுக்குள் செலுத்த தொடங்கினார். அவரது அதிபயங்கரமான ஆன்மீக சக்தியின் தூண்டுதலால் அபிமன்யுவால் எல்லாவற்றையும் பார்க்க முடிந்தது. 5 அடி நீளமுள்ள ஒரு உயிரினம் திடீரென அபிமன்யுவின் முன்னால் தோன்றியது. அதன் கண்கள் மஞ்சள் நிற ஆற்றலுடன் ஜொலித்தன. அதன் உடலை சுற்றி இரத்த சிவப்பு நிறத்திலான ஆற்றல் பனிமூட்டம் போல சூழ்ந்திருந்தது. அதை பார்த்த மாத்திரத்தில் அபிமன்யு அதிர்ச்சியும் பயமும் கலந்த குரலில், இது என்ன? இது தேவோதய நிலையில்தான் இருக்கிறது. ஆனால் இதன் ஆற்றல் எப்படி இவ்வளவு பயங்கரமானதாகவும் இவ்வளவு வேகமானதாகவும் இருக்கிறது என்று கேட்டான். அபிமன்யு மற்றும் தாமாவின் ஆற்றலை உணர்ந்த அந்த உயிரினம் திடீரென மறைந்தது. அடுத்த நொடியே அது அபிமன்யுவின் முகத்திற்கு நேராக மீண்டும் தோன்றியது. அதன் பின்கால்களில் இருந்த 4 நகங்களும் ஈட்டிகளைப் போல கூர்மையாகவும் வலிமையாகவும் இருந்தன. அதன் முன்கால்கள் மனித கைகளைப் போல தெரிந்தன. அதன் முகம் பாதி விலங்கு மற்றும் பாதி மனித தோற்றத்தை கொண்டிருந்தது. அதன் தலையில் உயிருக்கு ஆபத்தான நஞ்சு நிறைந்த ஒரு சிறிய சிவப்பு நிற கொம்பு இருந்தது. அபிமன்யுவிடம் 2 பஞ்சபூத ஆற்றல்கள் இருந்ததால் அவன் நஞ்சுக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அந்த நஞ்சும் அந்த உயிரினத்தின் ஆற்றலும் விசித்திரமாக இருப்பதை அவனால் உணர முடிந்தது. சொல்லப்போனால் இதற்கு முன்பு எப்போதோ இத்தகைய நஞ்சு ஆற்றலை தான் எதிர்கொண்டது போன்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. சரியாக அந்த நேரத்தில் அந்த உயிரினத்தின் 4 நகங்களும் தன்னை தாக்க முற்படுவதை அவன் கண்டான். அந்த தாக்குதல் தனது ஆன்மீக ஆற்றலை நெருங்குவதை அவன் உணர்ந்தான். அபிமன்யு உடனடியாக அங்கிருந்து தப்பிக்க முயன்றான். ஆனால் அவன் திரும்பிய போது அவனது முகத்தில் மரண பயம் தெரிந்தது. சிவப்பு ஆற்றல் சூழ்ந்த அந்த மிருகம் அவனை தப்பிக்க விடாமல் தடுத்தது. அபிமன்யுவின் முகத்தில் வேர்வை துளிகள் தோன்றத் தொடங்கின. ஆனால் அந்த உயிரினம் அவனை தாக்குவதற்கு முன்பே தாமா உடனடியாக தனது ஆன்மீக சக்தியால் அதை சூழ்ந்து பின்னுக்கு இழுத்தார். சட்டென அந்த சுருளிலிருந்து ஆன்மீக தொடர்பு அறுத்தறியப்பட்டதால் அபிமன்யு நிஜ உலகிற்கு வந்தான். மூச்சிரைத்தபடி அவன் சிவமாதவரை அச்சத்துடன் பார்த்தான். அது என்ன வகையான மிருகம்? அது தேவோதய நிலையில் இருந்தாலும் அதன் வேகம் எப்படி இவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்று கேட்டான். அபிமன்யுவின் முகத்தில் பதற்றம் இருந்தாலும் அவன் அதை ஓரளவிற்கு தன் வசப்படுத்தி இருந்தான். சிவமாதவரின் முகம் தீவிரமாக இருந்தது. ஆனால் மற்ற பிரிவுகளின் தலைவர்கள் அபிமன்யு தோற்றுப்போவான் என்ற எண்ணத்தில் புன்னகையுடன் பார்த்தனர். பிறகு சிவமாதவர், அபிமன்யு, உனது ஆச்சரியம் நியாயமானதுதான். ஏனெனில் இந்த மாய மிருகங்கள் முழுமையாக துவாரக குலத்தின் மாய மந்திர கட்டுக்குள் தான் வாழ்கின்றன. அவற்றின் தாக்குதல்களில் இருந்து தப்பித்துக் கொண்டே நீ மூதாதையர்கள் விட்டு சென்ற தேவலோக கள்ளச்சை தேட வேண்டும். அதை அடைந்த பிறகு அதிலுள்ள நுட்பத்தை எங்கள் அனைவருக்கும் நீ வழங்க வேண்டும். ஆனால் ஒன்றை நினைவில் கொள், கொடுத்த வாக்கிலிருந்து நீ பின்வாங்க கூடாது என்றா. இதை கேட்ட அபிமன்யு எரிச்சலுடன், இதைத்தான் நீங்கள் உதவி என்கிறீர்களா
நீங்கள் என்னிடம் எதையும் சொல்லாமல் இருந்திருக்கலாம். குறைந்தபட்சம் எனக்கு பயமாவது ஏற்பட்டிருக்காது என்றார். அவனது வார்த்தைகளை கேட்ட சிவமாதவர் ஒரு கணம் நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு தனது கைகளை வானத்தில் விரித்தார். அந்த நொடியில் ஒரு சுருள் ஏடு அவரது கைகளில் தோன்றியது. அபிமன்யு திகைத்து போனார். ஏனெனில் அந்த சுருள் ஏட்டிலிருந்து மிக வலிமையான ஆன்மீக ஆற்றல் வெளிப்படுவதை அவனால் உணர முடிந்தது. சிவமாதவர் தனது திறமையை அதிகரிக்கக்கூடிய ஒரு நுட்பத்தை வழங்கப் போகிறார் என்பதை அவன் புரிந்து கொண்டான். ஆவலுடனும் நம்பிக்கையுடனும் அவன் அவரை பார்த்து, இது வேகத்தை அதிகரிக்கும் நுட்பமா என்று கேட்டார். ஆனால் சிவமாதவர், இல்லை அபிமன்யு, இந்த நுட்பம் வேகத்தை அதிகரிக்காது என்று சொன்ன அடுத்த கணம் அவனது நம்பிக்கை சுக்குநூறானது. அபிமன்யுவின் முகம் வாடிப்போனது. அவனது எதிர்வினையைக் கண்டு சிவமாதவர் புன்னகையுடன், இந்த பண்டைய உள்ளுணர்வு நுட்பம் உன் கண் முன்னால் தோன்றியதற்கே நீ பெருமைப்பட வேண்டும். இந்த நுட்பத்தை கற்றறிய துவங்க. இதன் முதல் 5 நிலைகளை நீ எளிதாக கடந்து விடுவாய். அவை அவ்வளவு கடினமானவை அல்ல. 6வது நிலை சற்று கடினமானது. ஆனால் அதை நீ கடந்து விட்டால் 9ஆம் நிலை தேவோதய வீரனின் தாக்குதலை கூட உன்னால் முன்கூட்டியே உணர்ந்து சரியான நேரத்தில் தப்பிக்க முடியும். இந்த நுட்பம் உனது தற்போதைய ஆன்மீக சக்தியின் திறனை உனது கற்பனைக்கும் எட்டாத அளவிற்கு அதிகரிக்கும் என்றார். இதை சொல்லிவிட்டு சிவமாதவர் அபிமன்யுவிற்கு மிக அருகில் வந்து அவனது காதுக்கு அருகில் ரகசியமாக, உனது வேகத்தையோ அல்லது ஆற்றலையோ அதிகரிக்க என்னால் உதவ முடியாது. அதற்கு நீயேதான் முயல வேண்டும். ஏனென்றால் நான் உனக்கு அந்த உதவியை செய்தால் அது மற்ற பிரிவினருக்கு தெரிந்துவிடும். அது எனது பிரிவிற்கு அவமானத்தை தேடித்தரும். நான் இத்தனை ஆண்டுகளாக சேர்த்த புகழ் கண்கிமைக்கும் நேரத்தில் மறைந்துவிடும் என்றார். இதை கேட்ட அபிமன்யுவிற்கு வேகத்தை அதிகரிக்க எந்த நுட்பமும் கிடைக்கவில்லை என்று சிறு ஏமாற்றம் ஏற்பட்டது. அவனிடம் ஏற்கனவே கருமின்னல் நுட்பம் இருக்கிறது. அதன் மூலம் அவனால் மின்னல் நகர்வு நுட்பத்தை பயன்படுத்த முடியும். அதன் மூலம் அவனால் துரிதமாக ஒரு இடத்தில் இருந்து தப்பிக்க முடியும். அதனால் தப்பிக்கும் நுட்பத்தின் மீது அவனுக்கு அதிக ஆர்வம் இல்லை. இருந்தாலும் புன்னகைத்தபடி அபிமன்யு சிவமாதவரை பார்த்து, நீங்கள் செய்த உதவிக்கு நன்றி. உங்களது ஆதரவுடன் இந்த போட்டியில் வெற்றி பெற நான் என்னால் இயன்றவை முயற்சிப்பேன் என்றார். சிவமாதவர் தன் பேச்சை தொடர்ந்தார். கவனமாக கேள். என்ன செய்தாவது நாளை காலைக்குள் இந்த பண்டைய உள்ளுணர்வு நுட்பத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை அதை செய்ய தவறினால் இந்த நுட்பம் உன்னை விட்டு போய்விடும். இதற்குள் எனது ஆற்றல் சிலவற்றை நான் விட்டுச் சென்றுள்ளேன். அதனால் முடிந்தவரை வெற்றி பெறப்பார். அதோடு போட்டியில் உனக்கு எதிரிகள் தான் அதிகம் இருப்பார்கள். குறிப்பாக அகிலனிடம் கொஞ்சம் கவனமாக இரு. அவனது உண்மையான ஆற்றல்களை நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. உனது தற்போதைய பலத்தை கொண்டு அவனது சக்தியை கண்டறிய உன்னால் முடியாது. உனது நண்பன் உக்கிரபாணி இதை நன்றாக புரிந்து வைத்திருப்பான். அவனிடம் ஒருமுறை கேட்டுக்கொள் என்றார். இதை கேட்ட அபிமன்யுவின் முகத்தில் கோபம் தெரிந்தது. ஏனெனில் முகமூடி அணிந்த அகிலன் உக்கிரபாணி தோல்வியை ஒப்புக்கொண்ட பிறகும் அவனை கொல்லும் நோக்கில் 2 முறை தாக்கினார். போட்டியின் 10 வலிமை மிக்க வீரர்களில் அகிலன் தான் மிகவும் ஆபத்தானவன் என்பதை அபிமன்யு புரிந்து கொண்டான். சிவமாதவர் புன்னகையுடன் அவனை பார்த்து, இப்போது உனக்கு அனைத்தும் தெரிந்திருக்கும். இனி நான் இங்கே இருக்க தேவையில்லை என்று நினைக்கிறேன். செல்வராயர் உனது ஆச்சாரியருடன் இங்கே இருப்பார். எனவே உனது பயிற்சிக்காக நீ தாராளமாக இந்த மண்டபத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். இங்கே உன்னை யாரும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என்றார். மாதவர் அபிமன்யுவுக்கு பண்டைய உள்ளுணர்வு நுட்பத்தை கொடுத்துவிட்டு மற்ற பிரிவினரை ஒருமுறை பார்த்தார். அவர்கள் அபிமன்யுவை பொறாமை கலந்த கண்களுடன் பார்த்து கொண்டிருந்தனர். அந்த நுட்பத்தை பெற அவர்கள் பலமுறை முயற்சி செய்திருந்தனர். ஆனால் அவர்களால் 5வது நிலையை மட்டுமே எட்ட முடிந்தது. தோல்வியும் பொறாமையும் அவர்களை வாட்ட அவர்கள் ஒரு பெருமூச்சுடன் தங்கள் விதியை நொந்து கொண்டு மண்டபத்தை விட்டு வெளியேறினர். மறுபுறம் சிவமாதவர் சென்றவுடன் தாமா மெல்லிய புன்னகையுடன் அபிமன்யுவை பார்த்து, போட்டியில் வெற்றி பெற தயாராக அபிமன்யு. இந்த நுட்பத்தை உன்னால் கற்றுக்கொள்ள முடிந்தால் அகிலனை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. உன்னால் அவனை நேரடியாக எதிர்கொள்ள முடியாவிட்டாலும் அவனது தாக்குதல்களிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் என்றார். இதை கேட்ட அபிமன்யு வியப்புடன், ஆச்சாரியரே, என்ன விளையாடுகிறீர்களா? இதன் பண்டைய நுட்பத்தை ஒரே இரவில் எப்படி கற்றுக்கொள்வது? அதற்கு வாய்ப்பே இல்லை. இதை புரிந்து கொள்ள எனக்கு நேரம் வேண்டும். இதற்கு பதிலாக நான் மின்னல் நகர்வு நுட்பத்தை கற்றுக்கொள்கிறேன். அது தப்பிப்பதற்காவது உதவும் என்றான். இதை கேட்ட தாமா முகம் சுளித்து அவனது தோளில் தட்டி, அபிமன்யு, உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? இந்த விலை மதிப்பற்ற நுட்பத்தை உனது சாதாரண மின்னல் நகர்வு வேக நுட்பத்துடன் ஒப்பிடுகிறாயா? வேகத்தை அதிகரிக்க வேண்டும் என்றால் தடை செய்யப்பட்ட நுட்பம், மந்திர நுட்பம் போன்ற குறுக்கு வழிகளை தேடுவதை நிறுத்து. நீ உனது ஆன்மீக சக்தியை அதிகரித்தால் உன் வேகம் அதிகரிக்கும். இத்தகைய போட்டியில் முடிந்தவரை நாம் நமது சக்தியை சேமித்து வைக்க வேண்டும். தேவைப்பட்டால் மட்டுமே நாம் அதை பயன்படுத்த வேண்டும். நீ சொல்லும் மின்னல் நகர்வு நுட்பம் உனது ஆற்றலை உண்ணக்கூடியது. அதை செயல்படுத்த நீ பலவீனம் அடைவாய். இந்த பண்டைய நுட்பம் உனது ஆன்மீக சக்தியை விழுங்கக்கூடியது. அதனால் உனக்கு இப்போது 2 உயிர் இருப்பதைப் போல ஆன்மீக சக்தியை பயன்படுத்தி ஒரு தாக்குதலையும்
பிரம்ம சக்தியை பயன்படுத்தி இன்னொரு தாக்குதலையும் தொடுத்தால் நீ தொடர்ந்து போர்க்களத்தில் வலிமையானவனாகவே இருக்கலாம். அதுவும் உனது தற்போதைய பிரம்ம வளர்ப்பு மற்றவருடன் ஒப்பிடும்போது கீழே தரைமட்டத்தில் இருக்கிறது. அதனால் நீ இந்த நுட்பத்தை கண்டிப்பாக கற்றே ஆக வேண்டும் என்றார். தாமா கோபப்படுவதைக் கண்டு அபிமன்யு சற்று பதற்றம் அடைந்தார். சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு தாமா புன்னகைத்து அவனுக்கு அமைதியாக விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தார். அபிமன்யு, நீ உன் மீது நம்பிக்கை வை. பிரம்ம சக்கர நுட்பம் மற்றும் இரட்டைய பிரளய வெடிப்பு போன்ற சக்தி வாய்ந்த நுட்பங்களையே நீ கற்றுக்கொண்டாய். அப்படி இருக்க இதை கற்றுக்கொள்வதில் என்ன சிரமம் இருக்கப் போகிறது? இதை நீ மிக விரைவாக கற்றுக்கொள்ள என்னிடம் ஒரு வழி இருக்கிறது. அது என்னவென்று தெரிய வேண்டுமா என்று கேட்டா. இதைச் சொல்லும்போது தாமாவின் முகபாவனை மாறியதை அபிமன்யுவால் உணர முடிந்தது. தாமா தனது மணிக்கட்டை அசைத்து தனது சேமிப்பு மோதிரத்தில் இருந்து ஒரு சிவப்பு நிற குப்பியை எடுத்து அபிமன்யுவிடம் கொடுத்தார். இது சண்ட விகார மாத்திரை. இது உன் சக்தியை மிக வேகமாக அதிகரிக்கும். இது 5ஆம் தர மாத்திரை. பொதுவாக தேவோதய நிலைக்கு கீழே உள்ள வீரர்கள் இதை உட்கொள்ளக்கூடாது. ஏனெனில் இது அதீத பலம் கொண்டது. அமரோதய வீரர்களால் இதன் வேகத்தை தாங்க முடியாது. மாறாக அவர்களின் சக்தி குறைந்துவிடும். ஆனால் நீ தேவோதய நிலைக்கு ஒரு சில படிகள் மட்டுமே தள்ளி இருக்கிறாய். உனது உடல் வலிமைக்கு இந்த மாத்திரை உனக்கு எந்த தீங்கும் செய்யாது. பயிற்சியின் போது உனது சக்தி பெருமளவு உட்கொள்ளப்படும். எனவே சக்தி குறைவதை தவிர்க்க நீ இந்த மாத்திரைகளை பயன்படுத்தலாம். உனது கையில் உள்ள குப்பியில் 30 மாத்திரைகள் உள்ளன. இவற்றின் உதவியுடன் நீ கண்டிப்பாக இந்த நுட்பத்தை கற்றுக்கொள்வாய் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்றார். அபிமன்யு ஆச்சரியத்துடன், ஆனால் ஆச்சாரியரே, இந்த நுட்பத்தை கற்க சக்தியை பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லையே. பிறகு எனக்கு ஏன் இவ்வளவு மாத்திரைகள் தேவைப்படுகின்றன என்று கேட்டார். இதற்கிடையில் சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த செல்வராயர் அந்த சிவப்பு நிற குப்பியை பார்த்தவுடன் அதிலிருந்து வெளிப்படும் ஆற்றலை உணர்ந்தார். அவர் அபிமன்யுவை பொறாமையுடன் பார்த்தார். ஏனெனில் ஒரு நுட்பத்தை கற்றுக்கொள்வதற்காக அபிமன்யு இவ்வளவு விலை மதிப்பற்ற மாத்திரைகளை பயன்படுத்த போகிறான் என்பது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருந்தது. அவரது நெற்றியில் கவலையும் அதிருப்தியும் ரேகைகளாக படர்ந்தன. மறுபுறம் தாமாவின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. அந்த புன்னகைக்குள் ஏதோ ஒரு மர்மம் இருந்தது. நீச்சல் தெரியாதவனை கிணற்றுக்குள் தள்ளும் ஒருவனது புன்னகை அது. தனது ஆச்சாரியர் தனக்கு தீங்கு செய்ய மாட்டார் என்று அபிமன்யுவுக்கு தெரிந்திருந்தாலும் அவரது பயிற்சி முறைகள் எப்போதும் ஆபத்தானவை மற்றும் கணிக்க முடியாதவை என்பதை அவனால் மறுக்க முடியாது. திடீரென்று தாமாவின் உடலிலிருந்து அளவுக்கு அதிகமான ஆற்றல் வெளியேறுவதை அபிமன்யு கவனித்தார். அடுத்த கணமே அந்த ஆற்றல் அவனது மார்பில் மோதியது. அபிமன்யு அப்படியே காற்றில் தூக்கி வீசப்பட்டு அந்த சிவப்பு திரைக்குள் போய் விழுந்தார். அப்போது தாமாவின் வலிமையான கம்பீரமான குரல் மண்டபம் முழுவதும் எதிரொலித்தது. உன் பயிற்சி எப்போது தொடங்குகிறது? இந்த திரைக்குள்ளே இருக்கும் மாய மிருகத்திடமிருந்து உனது சக்தியை பயன்படுத்தி காயமடையாமல் எவ்வளவு நேரம் உயிர் வாழ்கிறாய் என்று பார்ப்போம் என்றார். அபிமன்யு அதிர்ச்சி அடைந்தார். ஏனெனில் தாமாவிடமிருந்து இத்தகைய செயலை அவன் எதிர்பார்க்கவில்லை. அவன் உடனடியாக திரையை விட்டு வெளியேற முயன்றான். ஆனால் அவனால் முடியவில்லை. இதைக் கண்ட செல்வராயர் பதட்டத்துடன், மனிதர்களை இரையாக கருதும் அந்த மாய மிருகத்திடம் அபிமன்யுவை தனியாக விடுவது தவறு என்று உங்களுக்கு தெரியவில்லையா? அவன் பலத்த காயமடையக்கூடும் என்றார். செல்வராயரின் முகத்தில் இருந்த கவலையைக் கண்டு தாமா புன்னகைத்து, நான் இங்கே இருக்கும்போது அந்த மாய மிருகம் அபிமன்யுவை காயப்படுத்துவதில் வெற்றி பெற்றுவிடும் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சிவப்பு ஆற்றல் சூழ்ந்த அந்த திரைக்குள் அபிமன்யு சுற்றும் முற்றும் பார்த்தபோது ஒரு பேராற்றல் மிக்க சக்தி அதிவேகத்தில் தன்னை நோக்கி பாய்ந்து வருவதை அவன் உணர்ந்தான். அந்த ஆபத்தை ஒரு நொடியில் உணர்ந்த அவன் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக தனது உடலை சுற்றி நிலபூத சக்தி கவசத்தை உருவாக்கினார். ஆனால் அங்கே இரத்தத்தின் வாடையையும் சிவப்பு நிற ஆற்றல்களின் இருப்பையும் தவிர அவனால் வேறு எதையும் உணர முடியவில்லை. இதைக் கண்ட அவன் ஒரு கணம் ஸ்தம்பித்து போனான். அந்த தருணத்தில் அவன் தனது ஆன்மீக சக்தியை பரப்பத் தொடங்கினான். அவனது ஆன்மீக சக்தி கிட்டத்தட்ட 100 அடி சுற்றளவிற்கு விரிவடைந்தது. பொதுவாக அவனது ஆன்மீக சக்தியால் சுமார் 500 அடி பரப்பளவை கண்காணிக்க முடியும். ஆனால் இந்த திரைக்குள் அவனது சக்தி வழக்கத்தை விட 2 மடங்கு வேகமாக பரவுவதை அவன் உணர்ந்தான். அப்போது பயங்கரமான சிவப்பு ஆற்றல் சூழ்ந்த ஒரு நிழல் அசாத்திய வேகத்தில் தன்னை நோக்கி வருவதை அவன் கவனித்தான். அதை பார்த்ததும் அவன் விரைவாக தனது கைகளால் முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கினான். ஆனால் திடீரென்று தாமாவின் கனத்த குரல் கேட்டது. அபிமன்யு, அந்த மாய மிருகத்தை தாக்கும் தவறை செய்து விடாதே. நீ அப்படி செய்தால் உன்னால் ஒருபோதும் உள்ளுணர்வு நுட்பத்தை கற்றுக்கொள்ள முடியாது. கவலைப்படாதே, நான் உன்னை எனது ஆன்மீக சக்தியால் மூடியுள்ளேன். எனவே அதன் நஞ்சு உன்னை பாதிக்காது என்றார். தாமாவின் எச்சரிக்கையை கேட்டாலும் அவனால் பதட்டப்படாமல் இருக்க முடியவில்லை. அவன் பதட்டத்தில், ஆச்சாரியரே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் உதவியற்ற நிலையில் இருக்கிறேன். எனது மனம் அமைதியாக இல்லாத போது என்னால் எப்படி எந்த நுட்பத்தையும் கற்றுக்கொள்ள முடியும் என்று கூறிவிட்டு அவன் தாக்குதல் நுட்பத்தை செயல்படுத்த துவங்கினான். 1000 மின்னல் தாக்குதல் என்று அவன் கர்ஜித்தான்.
அபிமன்யு அந்த வார்த்தைகளை சொன்ன மாத்திரத்தில் அவனது உடலில் இருந்து பல கருமின்னல் ஒரே நேரத்தில் வெடித்தன. அவை மின்னல் பாம்புகளாக மாறி அந்த மாய மிருகத்தை நோக்கி பாய்ந்தன. ஆனால் இத்தனை பாம்புகள் தன்னை நோக்கி வருவதை பார்த்த பிறகும் அந்த மாய மிருகத்தின் வேகம் குறையவில்லை. அது அபிமன்யுவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அபிமன்யுவால் அந்த மாய மிருகத்தை தெளிவாக பார்க்க முடியாவிட்டாலும் அதன் நிழலை அவனால் உணர முடிந்தது. அவனை இன்னும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய விஷயம் என்னவென்றால், அபிமன்யுவின் வேகம் அதற்கு ஒரு பொருட்டே இல்லை என்பது போல அந்த நிழல் அவனது கருமின்னல் தாக்குதலில் இருந்து எளிதாக நழுவி ஓடியது. அபிமன்யு உடனடியாக தனது வேகத்தை பயன்படுத்தி இருந்த இடத்திலிருந்து மறைந்து மற்றொரு இடத்தில் தோன்றி அடுத்த தாக்குதலுக்கு தயாரானான். ஆனால் இந்த முறையும் அவனது தாக்குதல் படுதோல்வி அடைந்தது. அவன் ஒவ்வொரு முறை தாக்குதல் தொடுக்கும் போதும் அந்த மாய மிருகத்தின் நிழல் அவனை நெருங்கிக் கொண்டே இருந்தது. ஒரு சில நொடிகளில் அந்த நிழல் ஒரு மங்கலான உருவமாக தெரிய தொடங்கியது. இருந்த போதிலும் அபிமன்யு தனது முயற்சியை கைவிடாமல் மீண்டும் மீண்டும் தாக்கினான். கிட்டத்தட்ட 10 தாக்குதல்களுக்கு பிறகு அந்த மங்கலான உருவத்திலிருந்து ஒரு பயங்கரமான குரல் எதிரொலித்தது. மனிதனே, உனது அற்பமான ஆற்றல்களால் எனக்கு முன்னால் நிற்கக்கூட முடியாது. எனது வயது மற்றும் அனுபவத்திற்கு முன்னால் ஒரு முதல் நிலை பகவஜர வீரன் கூட நடுங்கி போவார். நீயோ வெறும் அமரோதய வீரன். இந்த ஆற்றல் திரைக்குள் பல ஆண்டுகளாக சிறைப்பட்டு இருப்பதால் எனது சக்தி குறைந்திருக்கிறது. இருந்தாலும் அது நீ அழிக்கும் அளவிற்கு குறையவில்லை. நான் நினைத்தால் ஒரு நொடியில் உனது ஆற்றல்களை எனது ஆற்றலாக மாற்றுவேன். பின்னர் அந்த பாவி சிவமாதவர் உருவாக்கிய இந்த சிறையை உடைத்துவிட்டு வெளியேறுவேன். பிறகு அவனது முழு பிரிவையும் நான் கொன்றொழிப்பேன் என்று கர்ஜித்தது. பேசிக்கொண்டே அது தனது சிறகுகளை விரித்து கருமின்னல் தாக்குதல்களை சிதறடித்துவிட்டு அசாத்திய வேகத்தில் அபிமன்யுவை நோக்கி முன்னேறியது. அதன் கூர்மையான நகங்களும் கைகளும் தன்னை நோக்கி பாய்ந்து வருவதைக் கண்டு அபிமன்யு பீதியடைந்தான். அவன் உடனடியாக தனது சக்தியை பயன்படுத்தி அங்கிருந்து தப்பிக்க முயன்றான். ஆனால் அவன் திரும்பிய கணமே அவனது முதுகில் ஒரு பலமான தாக்குதல் விழுந்தது. அந்த வேகத்தில் அபிமன்யு ஒரு பீரங்கி குண்டை போல தூக்கி வீசப்பட்டான். அவன் நேரடியாக அந்த ஆற்றல் திரையின் மீது மோதினான். அவனது வாயிலிருந்து ஒரு வேதனை நிறைந்த அலறல் வெளிப்பட்டது. அவன் தனது முதுகை ஆராய்ந்த போது அவனது நிலபூத சக்தி கவசத்தில் 5 ஆழமான நகக்குறிகள் விழுந்திருப்பதையும் அங்கிருந்து கரும்புகை எழும்புவதையும் கண்டான். இதை பார்த்து அவன் வியப்படைந்து, இந்த மிருகம் தனது சக்தியுடன் நஞ்சையும் சேர்த்து பயன்படுத்தியுள்ளது. இந்த நஞ்சு பேராற்றல் கொண்டது. இதன் திறமைகள் உண்மையிலேயே வியக்கத்தக்கவை மற்றும் அபாயகரமானவை என்று தனக்குள் கூறிக்கொண்டான். அப்போது அந்த சிவப்பு மூட்டத்திற்குள்ளிருந்து மீண்டும் அந்த மர்மமான மாய மிருகத்தின் குரல் கேட்டது. நீ என்ன நினைத்தாய்? எனது திறமைகளும் ஆற்றல்களும் எளிதில் சமாளிக்கக்கூடியவை என்று நினைத்தாயா? இவ்வளவு காலம் இந்த சிறைக்குள் உயிர் பிழைத்திருக்கிறேன் என்றால் நான் எவ்வளவு வலிமையான உருவமாக இருக்க வேண்டும். விரைவில் உனது ஆற்றல் தீர்ந்துவிடும். உனது நிலபூத சக்தியும் பலவீனமடையும். பிறகு நான் உன்னை கொன்று உனது ரத்தத்தை கொண்டு எனது சக்தியை வலுப்படுத்தி இந்த சிறையிலிருந்து தப்புவேன் என்று கர்ஜித்தது. அந்த குரலை கேட்ட அபிமன்யுவால் அதன் கரடு முரடான துணிக்கு பின்னால் மறைந்திருந்த ஒரு பயங்கரமான இருப்பை உணர முடிந்தது. அதே சமயம் தனக்கும் தனக்கு முன்னால் இருக்கும் மாய மிருகத்திற்கும் இடையே ஆற்றலிலும் வேகத்திலும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருப்பதை அவனால் உணர முடிந்தது. அந்த இடைவெளியை இப்போது அவனால் நிரப்ப முடியாது. இந்த ஆற்றல் திரையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் பண்டைய உள்ளுணர்வு நுட்பத்தை கற்றுக்கொள்வதை தவிர அவனுக்கு வேறு வழி இல்லை என்பது புரிந்தது. தாமா ஏன் தன்னை இந்த திரைக்குள் அனுப்பினார் என்பதை அவன் இப்போது இறுதியாக புரிந்து கொண்டான். தனது பலவீனத்திற்கும் இந்த மாய மிருகங்களின் பலத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை அவன் உணர வேண்டும் என்பதே அவர் நோக்கம். அடுத்த கணமே அபிமன்யு தனது மந்திர மோதிரத்தில் இருந்து தாமா கொடுத்த அந்த சிவப்பு நிற குப்பியை எடுத்து அதிலிருந்து ஒரு மாத்திரையை விழுங்கினான். அவன் அந்த மாத்திரையை சாப்பிட்டதும் பேராற்றல் கொண்ட அடர்த்தியான ரத்தம் தனது உடல் முழுவதும் நிறைவது போன்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. இருப்பினும் அந்த மாத்திரையிலிருந்து ஒருவித இரத்த வாடை வீசுவதை அவன் உணர்ந்தான். அபிமன்யு தாமாவிற்கு வழங்கிய அந்தாரி பூச்சிகளின் ஆற்றல் ஸ்படிகங்களை கொண்டுதான் தாமா இதை தயாரித்திருந்தான். இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் அபிமன்யு கண்களை மூடிக்கொண்டு அந்த சுருள் ஏட்டில் இருந்த பண்டைய உள்ளுணர்வு நுட்பத்தை பற்றிய தகவல்களை கவனமாக படிக்கத் தொடங்கினான். அபிமன்யுவின் ஆற்றல் திடீரென அதிகரிப்பதை அந்த மாய மிருகம் கவனித்த போது அதன் கண்களில் வியப்பு தெரிந்தது. தன் அனுபவத்தின் மூலம் தனக்கு முன்னால் இருக்கும் சிறுவன் சாதாரணமானவன் அல்ல என்பதை அது புரிந்து கொண்டது. அபிமன்யு ஏற்கனவே 10 வலிமையான தாக்குதல்களை அசாத்திய வேகத்தில் தொடுத்திருந்தான். அவற்றை தவிர்க்க அந்த மிருகமே தனது முழு பலத்தையும் பயன்படுத்த வேண்டியிருந்தது. அபிமன்யு இப்படி தொடர்ந்து தாக்கினால் அது தன்னை சோர்வடைய செய்துவிடும் என்பதையும் அது அறிந்திருந்தது. இழந்த சக்தியை மீட்க அந்த மிருகத்திற்கு ஒரே ஒரு வழிதான் இருந்தது, அது ஓய்வு. அபிமன்யுவை போல மாத்திரைகளை உட்கொண்டு அதனால் தனது சக்தியை உடனடியாக அதிகரிக்க முடியாது. முதன்முறையாக ஒரு அமரோதய வீரனைக் கண்டு அது பயந்து மாய மிருகத்துடன் அபிமன்யு சண்டையிட துவங்கினான். அபிமன்யுவின் ஆற்றல் உயர்வை கண்டதும் அந்த மிருகம் உடனடியாக அவன் மீது மற்றொரு தாக்குதலை தொடுத்தது. ஆனால் அந்த தருணத்தில் தாமா அபிமன்யுவை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவரை உருவாக்கினார். அந்த பயங்கரமான மிருகம்
தனது நகங்களால் அந்த சுவரை தாக்கிய போது அதன் ஆற்றல்கள் எல்லாம் நாலாபுரமும் தெரித்தன. அந்த மாய மிருகம் திகைத்து போனது. அந்த சுவரில் ஒரு சிறு கீறல் கூட விழவில்லை. எரிச்சலடைந்த மாய மிருகம் தாமாவை ஒருமுறை பார்த்துவிட்டு திரையின் சிவப்பு பனி மூட்டத்திற்குள் மறைந்தது. நீ யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு வலிமையானவனாக இருந்தாலும் சரி, உனது ஆன்மீக சக்தியால் இவனை நீண்ட நேரம் உன்னால் பாதுகாக்க முடியாது என்று கர்ஜித்தது. பேசிக்கொண்டே அந்த மிருகம் தனது நஞ்சு ஆற்றலை 4 புறமும் பரப்பியது. மெல்ல மெல்ல அந்த நஞ்சு தாமாவின் ஆன்மீக ஆற்றல் நிறைந்த சுவரை தாக்கி உருக்கத் தொடங்கியது. இதைக் கண்ட தாமா, அபிமன்யு, அந்த நுட்பத்தை சீக்கிரமாக புரிந்து கொள்வாய் என்று நம்புகிறேன். இல்லையென்றால் நான் உன்னை வெளியே இழுக்க வேண்டியிருக்கும். நீண்ட நேரம் என்னால் எனது ஆன்மீக சக்தியை பயன்படுத்த முடியாது என்று வருத்தத்தோடு தனக்குள் கூறினார். இதற்கிடையில் இதை பற்றியெல்லாம் சற்றும் அறியாத அபிமன்யு கண்களை மூடிக்கொண்டு தனது ஆன்மீக ஆற்றல் மூலம் அந்த நுட்பத்தை மிக கவனமாக படித்துக் கொண்டிருந்தான். அந்த சுருள் ஏட்டில் எழுதப்பட்டிருந்ததை அவன் வாசிக்க ஆரம்பித்தான். இந்திரிய நுட்பம். இந்த நுட்பத்தை உருவாக்கும் போது எதிர்கால சந்ததியினர் எனது பார்வை முழுக்க நிறைந்திருந்தனர். இது முழுக்க முழுக்க இளம் தலைமுறையினரின் வலிமையை உயர்த்துவதற்காக நான் உருவாக்கிய நுட்பம். இந்த நுட்பத்தை ஒருவர் கற்றறிந்தால் அவரது ஆன்மீக ஆற்றல் ஒரு சிகரத்தை எட்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். எனது பெயர் மகேந்திரர். நான் ஒரு யுகவஜ்ர வீரன். எனது பல ஆண்டு கால உழைப்பிற்கான ஊதியம் இந்த நுட்பம். பல ஆண்டுகள் செலவழித்து பல்வேறு அனுபவங்களை பெற்று இந்த நுட்பத்தை நான் உருவாக்கி இருக்கிறேன். இந்த நுட்பத்தை கற்க விரும்பும் எவரும் இதன் முதல் 5 நிலைகளை எளிதாக கற்றுக்கொள்ளலாம். ஆனால் 6வது நிலையான இறுதி நிலையை ஒருவர் அடைய விரும்பினால் அவர்கள் முதலில் கற்ற அந்த 5 நிலைகளையும் புறக்கணிக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களால் இந்த நுட்பத்தின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதை பயன்படுத்த முடியும். இதை படித்தவுடன் அபிமன்யுவிற்கு மிகவும் விசித்திரமாக தோன்றியது. அந்த 5 நிலைகளையும் புறக்கணிக்க வேண்டும் என்றால் அவற்றை கற்க வேண்டிய அவசியம் என்ன? இருப்பினும் அவன் அதை பற்றி அதிகம் யோசிக்கவில்லை. அந்த தருணத்தில் அவன் ஒரு விசித்திரமான வாசனையை உணர்ந்தான். அதை உணர்ந்ததும் அதிர்ச்சியுடனும் கவலையுடனும், நஞ்சு, இது அந்த மாய மிருகத்தின் கொம்பில் இருக்கும் அதே நஞ்சுதான். இந்த நஞ்சால் ஒரு ஆன்மீக ஆற்றல் சுவரை உருக்க முடியும் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை என்றான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே தாமாவின் குரல் அவனது மனதில் ஒலித்தது. அபிமன்யு, நீ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த நுட்பத்தை கற்றுக்கொண்டு அந்த மாய மிருகத்திடமிருந்து தப்பிக்க வேண்டும். என்னால் அதை நீண்ட நேரம் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த நஞ்சை எனது ஆன்மீக ஆற்றலால் வெகு நேரம் தாங்க முடியாது என்றார். அவரது குரலில் பதற்றமும் லேசான எரிச்சலும் கலந்திருந்தது. இதைக் கேட்ட அபிமன்யு சம்மதத்துடன் தலையசைத்தான். இதற்கிடையில் தாமா மற்றும் அபிமன்யுவின் முகத்தில் இருந்த கவலையைக் கண்ட அந்த பயங்கரமான மிருகம் அபிமன்யுவை ஒரு கொடூரமான எண்ணத்துடன் பார்த்தது. தாமாவின் வார்த்தைகளை கேட்ட அருகில் அமர்ந்திருந்த செல்வராயர் தீவிரமான குரலில், இவ்வளவு அழுத்தத்திற்கு நடுவே அபிமன்யுவிற்கு பயிற்சி அளிப்பது மிகவும் ஆபத்தானது என்று உங்களுக்கு தோன்றவில்லையா என்று கேட்டார். அதற்கு தாமா, நீங்களா இதை சொல்கிறீர்கள்? துவாரக வாயிலை கடக்க முடியாமல் தவித்த வீரர்களை பார்த்து இன்னும் கடினமாக உழைக்க வேண்டும் என்று வற்புறுத்திய நீங்கள் இதை சொல்லலாமா? தனியாக இருக்கும் ஒற்றை மாய மிருகத்தை கூட அபிமன்யுவால் எதிர்கொள்ள முடியாவிட்டால் அவனால் துவாரக போட்டியில் வெற்றி பெற முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? செல்வராயரே, அபிமன்யு இன்று இங்கே தோல்வியடைந்தால் அவனை நான் ஒருபோதும் அந்த துவாரக வாயிலுக்குள் அனுப்ப மாட்டேன். அவனது ஆற்றலை அதிகரிக்க நான் வேறு வழிகளை தேடிக்கொள்வேன் என்றார். இதற்கிடையில் அபிமன்யு அந்த சுருளின் அடுத்த பகுதியை படிக்கத் தொடங்கினார். ஒருவர் இந்த நுட்பத்தின் 6 நிலைகளையும் புரிந்து கொண்டால் பகவஜர நிலை வீரருடன் போரிடும் போது கூட காயமடையாமல் தப்பிக்க முடியும். ஏனெனில் ஆற்றல்களை உணரும் அவரின் திறன் ஒரு பகவஜர வீரருக்கு இணையானதாக மாறிவிடும். தங்களை நோக்கி வரும் தாக்குதல்களை அவர்களால் முன்கூட்டியே கண்டறிய முடியும். அவற்றை தற்காத்துக் கொள்ள முடியும். மேலும் சரியான நேரத்தில் தங்கள் உயிரையும் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அபிமன்யு இந்த நுட்பத்தை படித்த மாத்திரத்தில் அவனுக்கு முன்னால் ஒரு மங்கலான உருவம் தோன்றியது. அந்த மர்மமான உருவம் தனது கைகளால் ஒரு விசித்திரமான முத்திரையை உருவாக்கத் தொடங்கியது. அதைக் கண்ட அபிமன்யுவும் அதே முத்திரையை உருவாக்கத் தொடங்கினான். ஆனால் அந்த நிழலைப் போல அவன் கைகளை அசைக்கத் தொடங்கிய கணமே எண்ணற்ற சத்தங்கள் திடீரென அவனது காதுகளில் எதிரொலித்தன. தாமா மற்றும் செல்வராயருக்கு இடையே நடக்கும் உரையாடலை கூட அவனால் கேட்க முடிந்தது. அதைக் கண்டு அபிமன்யு புன்னகைத்தான். அற்புதம்! இந்த நுட்பம் உண்மையிலேயே ஒரு அற்புதமான பொக்கிஷம்தான். ஒருவரது ஆற்றலுக்குள் மறைந்துள்ள விஷயங்களை கூட என்னால் கேட்க முடியும் என்பதுதான் இந்த நுட்பத்தின் சிறப்பம்சமா என்று அவன் ஆர்வம் கொண்டான். பிறகு அவன் மீண்டும் ஒருமுறை முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கினான். அதனுடன் சேர்த்து அவனது ஆற்றல் காற்றில் இருந்த அந்த இரத்த வாடையையும் அவனை சுற்றியிருந்த மூலிகைகளின் நறுமணத்தையும் உணரத் தொடங்கியது. ஆனால் அவன் அவற்றை பொருட்படுத்தாமல் அடுத்த முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கினான். அபிமன்யு 4வது முத்திரையை உருவாக்கிய போது அவனது ஆன்மீக ஆற்றலுக்குள் ஒரு சலனம் ஏற்பட்டது. அதே தருணத்தில் 2 பயங்கரமான மஞ்சள் நிற கண்கள் தன்னை நேரடியாக உற்று பார்ப்பதை அவன் உணர்ந்தான். ஒரு ஆச்சரியமான புன்னகையுடன், சிவமாதவரும் ஆச்சாரியரும் சொன்னது சரிதான், இந்த நுட்பம் எனது ஆன்மீக ஆற்றலை அதிகரிக்கக்கூடியது என்று உற்சாகம் கொண்டான்.
இந்திரிய நுட்பத்தின் முதல் 4 நிலைகளை வெற்றிகரமாக கடந்த அபிமன்யு 5வது நிலையை நோக்கி நகர்ந்தான். ஆனால் அவனால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனெனில் அவன் அந்த முத்திரையை பயன்படுத்திய கணம் இதுவரை அமைதியான நீர் போல இருந்த அவனது ஆன்மாவிற்கு மேலே ஏதோ ஒன்று தோன்றத் தொடங்கியது. இதைக் கண்ட அபிமன்யு மிகவும் விசித்திரமாக உணர்ந்தான். அதுவரை அவனை பாதுகாத்த தாமாவின் ஆன்மீக சுவர் உடைந்து கொண்டிருந்தது. இது இப்படியே தொடர்ந்தால் அபிமன்யு தனது பயிற்சியை முடிப்பதற்கு முன்னரே அந்த மிருகத்திடம் மாட்டிக்கொள்ள வாய்ப்பிருக்கிறது. அதனால் மனதை கல்லாக்கி கொண்டு தாமா ஒரு முடிவை எடுத்தார். அவர் தனது முழு பலத்தையும் பயன்படுத்த முடிவு செய்தார். அவரது உடலில் இருந்து அருவி போல வெள்ளை ஒளி கொட்டத் தொடங்கியது. அவரது காலுக்கு கீழே இருந்த நிலம் அதிர்வுற ஆரம்பித்தது. தரையில் ஆழமான விரிசல்கள் தோன்றத் தொடங்கின. அந்த மாய மிருகத்தின் கண்களில் பயம் தெளிவாக தெரிந்தது. தனது முழு பலத்தையும் பயன்படுத்தினால் நான் பலத்த காயமடைவேன் என்பதும் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப பல மாதங்கள் ஆகும் என்பதும் தாமாவுக்கு தெரியும். ஆனால் அவர் அப்படி செய்துவிட்டால் அபிமன்யு கடுமையாக காயமடைவான் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். தாமாவின் ஆற்றலால் மண்டபத்தின் சுவர்களிலும் தரையிலும் விரிசல்கள் விழுந்தன. எந்த ஒரு சக்தியையும் தங்களுக்குள் அடக்கி வைக்கும் வல்லமை கொண்ட வெள்ளை கற்களால் கட்டப்பட்ட அந்த மண்டபம் இப்போது 4 பக்கங்களிலும் விரிசல்களால் நிறைந்தது. அவரது ஆற்றல் அந்த விரிசல்கள் வழியாக வெளியேறத் தொடங்கியது. இதை உணர்ந்த அடுத்த கணம் அந்த மண்டபத்திற்கு சற்று தொலைவில் ஒரு அமைதியான அறையில் இருந்த சிவமாதவர், மற்ற பெரியவர்கள் மற்றும் அதிகரசன் ஆகியோரின் கண்களில் பயம் தோன்றத் துவங்கியது. தாமாவின் திறன் அவர்கள் கற்பனை செய்ததை விட அதிகமாக இருந்தது. அவர்கள் அவரை பற்றி கேள்விப்பட்டு இருந்தாலும் அவரது ஆற்றலின் பிரம்மாண்டத்தை இப்போதுதான் அவர்கள் உணர்ந்தனர். ஆனால் தாமா தனது கட்டுப்பாட்டு முத்திரையை மீறி தனது முழு பலத்தையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. இதை பார்த்த அனைவரும் அவரை தடுக்க முன்னேறி சென்றனர். ஆனால் தாமாவின் ஆற்றல் கிட்டத்தட்ட 1000 அடி பரப்பளவிற்கு பரவி இருந்தது. அந்த பகுதிக்குள் நுழைய முயலும் ஒவ்வொருவரும் கடுமையாக காயமடைந்தனர். துவாரக படைப்பிரிவின் மண்டபத்திற்குள் செல்வராயரும் தாமாவும் தங்கள் ஆன்மீக ஆற்றலை பயன்படுத்தி தங்களுக்கு முன்னால் இருந்த ஆற்றல் திரையை உற்று பார்த்துக் கொண்டிருந்தனர். அந்த தருணத்தில் செல்வராயர் தீவிரமான குரலில், தாமா, அபிமன்யு இந்த நுட்பத்தின் 4வது மற்றும் 5வது பகுதிகளின் முத்திரைகளை புரிந்து கொள்ள முயல்கிறான். இந்த சிறுவனின் திறன் உண்மையிலேயே வியக்கத்தக்கது. ஆனால் உங்களது முறை மிகவும் ஆபத்தானது. நாம் அவனுக்கு உதவ வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றவில்லையா என்று கேட்டார். அதற்கு தாமா, ஒரு வீரனின் உண்மையான திறன் வாழ்வா சாவா என்ற அழுத்தம் அவனுக்குள் விழுந்தால்தான் முழுமையாக வெளிப்படும். அது மட்டுமல்லாமல் அபிமன்யு வலிமையானவனாக மாற வேண்டும், பேராற்றல் கொண்டவனாக மாற வேண்டும். அதற்கு இதுதான் ஒரே வழி. இன்று அவன் இந்த நுட்பத்தை கற்றுக்கொண்டால் அவனது ஆன்மீக ஆற்றல் முதல் கட்டத்தில் இருந்தாலும் ஒரு தேவோதய வீரர் கூட அவனை பார்த்து அஞ்சும் அளவிற்கு அவனால் தவிர்க்க முடியாத வீரராக மாற முடியும். இந்த உலகில் ஆற்றலை பெறுவதற்கு எப்போதும் ஒரு விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். அதை நீங்கள் மறக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். இப்போது அபிமன்யுவால் அந்த விலையை கொடுக்க முடியுமா இல்லையா என்று மட்டுமே நான் பார்க்க விரும்புகிறேன் என்றார். உண்மையில் அபிமன்யுவின் ஆற்றல் தேவோதய நிலையை எட்டியிருந்தால் அவன் இந்த நுட்பத்தை எளிதாக புரிந்து கொண்டிருப்பான் என்று தாமா நம்பினார். ஆனால் தற்போது அவன் அமரோதய சாம்ராஜ்யத்தின் 9ஆம் நிலையில் இருக்கிறான். அவனது வேகம் அசாத்தியமாக இருந்தாலும் அபிமன்யுவின் எதிரிகள் சித்திரவதன தீவின் மிகவும் வலிமையான பிரிவுகளைச் சேர்ந்த வீரர்கள் என்பது தாமாவுக்கு நன்றாக தெரியும். இதுவரை அபிமன்யு ஒரு சிலரை மட்டுமே எதிர்கொண்டிருக்கிறான். அவர்களிடமிருந்து உயிருடன் தப்பிப்பதே அவனுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. ஆனால் இன்னும் வலிமையான எதிரிகளை எதிர்கொள்ள அவன் இன்னும் வலிமையானவனாக மாற வேண்டும். இதற்கிடையில் அந்த பயங்கரமான மாய மிருகத்தின் நச்சு ஆற்றல்கள் அபிமன்யுவின் உடலை சுற்றியிருந்த ஆன்மீக சக்தியை தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருந்தன. ஒவ்வொரு நொடியும் அவனது கவசம் மெல்ல மெல்ல உருகிக் கொண்டிருந்தது. அதிலிருந்து எழுந்த புகையை அவன் சிவப்பு நிழலுக்குள் இருந்த மஞ்சள் நிற கண்கள் கொண்ட மிருகம் உறிஞ்சிக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு கணமும் அந்த உயிரினம் வலிமை பெற்றுக் கொண்டிருந்தது. அந்த புகைக்குள் மறைந்திருக்கும் சக்தியை உணர முடிந்ததால் தாமா அபிமன்யுவிற்காக சற்று கவலைப்படத் தொடங்கினார். தாமா நினைத்தால் தனது உடலில் உள்ள முத்திரையை பொருட்படுத்தாமல் அந்த பயங்கரமான மிருகத்தை ஒரே நொடியில் அழித்துவிட முடியும். ஆனால் அவர் அதை செய்ய விரும்பவில்லை. ஒரு வீரன் எப்போதும் தனது சொந்த திறமைகளை மட்டுமே நம்ப வேண்டும் என்பதை அவர் அபிமன்யுவிற்கு புகட்ட விரும்பினார். தாமா ஒருமுறை மற்றவர்களை நம்பியதால் ஏற்பட்ட விளைவுகளைத்தான் இப்போது அனுபவித்து வருகிறார். அந்த தவறான நம்பிக்கையால் தான் அவரது உடலில் முத்திரை குத்தப்பட்டு அவரது ஆற்றல்கள் கட்டுப்படுத்தப்பட்டன. அதனால்தான் தனது அன்பு சீடன் அபிமன்யுவிற்கு அத்தகைய நிலை ஒருபோதும் ஏற்படக்கூடாது என்று அவர் விரும்பினார். அபிமன்யு இப்போது முற்றிலும் அமைதியாக நின்று இருந்தார். அவனை சுற்றிலும் பல்வேறு ஆற்றல்கள் உலாவிக் கொண்டிருந்தன. சில ஆற்றல்கள் மிக மெலிதானவையாகவும் சில அடர்த்தியானதாகவும் இருந்தன. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் மட்டும் அந்த திரைக்குள் இருக்கும் பயங்கரமான மாய மிருகத்திற்கு சொந்தமானது என்பதை அபிமன்யு உணர்ந்தான். அதை உணர்ந்த மாத்திரத்தில் அபிமன்யு உடனடியாக தனது முத்திரையை உருவாக்கத் தொடங்கினான். திடீரென்று அவனது உடலிலிருந்து ஆன்மீக ஆற்றல் அலைகள் வெளிப்பட்டன. அந்த அலைகளை உணர்ந்த அந்த மிருகம் தனது நஞ்சால் அவற்றை தாக்கி உடனடியாக அழித்தது. அபிமன்யு தனது மனதை ஒருமுகப்படுத்தினார்.
சிவமாதவர் சொன்னது சரிதான். இந்த நுட்பத்தில் எழுதப்பட்டுள்ள இறுதி ரகசியத்தை புரிந்து கொள்ளும் வரை எவராலும் இந்திரிய நுட்பத்தின் உண்மையான வலிமையை புரிந்து கொள்ள முடியாது என்று தனக்குள் கூறிக்கொண்டான். இந்த சிந்தனையுடன் அவன் மீண்டும் அந்த நுட்பத்தின் இறுதி வரியை படித்தான். இதுவரை நீ கற்ற அனைத்தையும் மறந்துவிடு, மீண்டும் முதல் இருந்து தொடங்கு என்று கூறியது அந்த வரி. அதை அவன் மீண்டும் உச்சரித்த அடுத்த கணம் அவனுக்கு முன்னால் திடீரென 5 நிழல்கள் தோன்றின. அவை அனைத்துமே அவனது நிழல்கள். அவை ஒவ்வொன்றும் ஒரே நேரத்தில் முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கின. பண்டைய உள்ளுணர்வு நுட்பத்தின் 5வது நிலையின் முடிவில் இருக்கும் மந்திரத்தை அபிமன்யு உச்சரித்த அடுத்த கணம் அவனுக்கு முன்னால் திடீரென 5 நிழல்கள் தோன்றின. அவை அனைத்துமே அவனது நிழல்கள். அவை ஒவ்வொன்றும் ஒரே நேரத்தில் முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கின. அந்த சமயத்தில் விசித்திரமான குரல்கள் அவனது காதுகளில் எதிரொலிக்க ஆரம்பித்தன. அந்த சத்தங்களுக்கு இடையே அந்த பயங்கரமான மாய மிருகத்தின் மனதில் ஓடிய எண்ணங்களும் அவனுக்கு கேட்டன. பேராற்றல் கொண்ட பல குரல்கள் ஒரே நேரத்தில் கேட்டதால் அபிமன்யுவின் தலை சுற்றியது. அவனது உடலுக்குள் அழுத்தம் அதிகரிக்க தொடங்கியது. தனது சொந்த ஆற்றலால் உருவான அந்த நிழல்களை கட்டுப்படுத்த அவன் முயன்றான். ஆனால் அவை அவனுக்கு கட்டுப்படவில்லை. அதன் காரணமாக அவனது சக்தி மிக வேகமாக தீர ஆரம்பித்தது. உடல் முழுவதும் சோர்வு பரவ அவனது முகம் வெளிரி போனது. அழுத்தம் தாங்க முடியாமல் அவனது மூக்கு, காது மற்றும் வாயிலிருந்து ரத்தம் வழிய தொடங்கியது. இதைக் கண்ட தாமா பதற்றத்துடன், அபிமன்யு, உனது ஆற்றலை கட்டுப்படுத்து, இல்லை என்றால் உனக்கு பலத்த உள்காயங்கள் ஏற்படும். அதன் பிறகு உன்னால் ஒருபோதும் ஆற்றல்களை உணரும் திறனை பெற முடியாது என்று கத்தினார். அந்த தருணத்தில் அபிமன்யுவின் நிழல்களில் ஒன்று அபிமன்யுவை பார்த்து, இல்லை, கேட்காதே, நீ உனது இலக்கிற்கு மிக அருகில் இருக்கிறாய் என்று கூறியது. உடனே மற்றொரு நிழல் பேசியது. இந்த உலகின் மிக வலிமையான தனிம ஆற்றல் உன்னிடம் இருப்பதை நீ மறந்துவிட்டாயா? உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாத என்று கூறியது. 3வது நிழல், உன்னிடம் இன்னும் நிறைய நேரம் இருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது என்று கூறியது. இப்படியாக அவனை சுற்றியிருந்த நிழல்கள் தொடர்ந்து கைகளால் முத்திரைகளை உருவாக்கிக் கொண்டே இருந்தன. அபிமன்யுவின் தலைக்குள் தாங்க முடியாத அளவிற்கு வலி உருவானது. அவனது முகம் சிவந்து போனது. அபிமன்யுவால் இதற்கு மேல் தாக்குப்பிடிக்க முடியாது என்பதை தாமா உணர்ந்தார். அவர் தீவிரமான குரலில், அபிமன்யு, நிறுத்து, இந்த பிடிவாதத்தை கைவிடு. நீ தொடர்ந்து உனது சக்தியை இப்படி பயன்படுத்தினால் உனக்கு தீராத உள்காயங்கள் ஏற்படும் என்று கத்தினார். ஆனால் இந்திரிய நுட்பத்தின் தாக்கத்தால் அபிமன்யுவின் காதுகளில் இப்போது பல குரல்கள் விழுந்து கொண்டிருக்கின்றன என்பதை தாமா உணர்ந்தார். இதைக் கண்டு செல்வராயர் பீதியடைந்தார். அபிமன்யுவை உடனே வெளியே எழுங்கள், இல்லை என்றால் அவன் மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கிக் கொள்வான் என்று எச்சரித்தார். பண்டைய காலங்களில் இத்தகைய நுட்பங்கள் உருவாக்கப்படும் போது அவற்றை உருவாக்கியவர்கள் தங்களது ஆன்மீக ஆற்றலின் ஒரு பகுதியை அதற்குள் விட்டுச் செல்வார்கள். அந்த ஆற்றல் அந்த நுட்பத்தை பயன்படுத்திய முயல்பவர்களின் தகுதியை சோதிக்கும். இப்போது அபிமன்யு அந்த நுட்பத்தின் முழு கட்டுப்பாட்டில் இருந்தார். இதை புரிந்து கொண்ட அடுத்த கணம் தாமா தனது பிரம்மாண்டமான ஆன்மீக சக்தியை வெளிப்படுத்தி அதை அந்த திரைக்குள் செலுத்த முயன்றார். அவரது ஆற்றல் அபிமன்யுவை சூழ்ந்து அவனை காப்பாற்ற முன்னேறியது. ஆனால் திடீரென்று அந்த பயங்கரமான மாய மிருகம் தாமாவை நோக்கி திரும்பி ஒரு கொடூரமான குரலில், மிகவும் தாமதமாகிவிட்டது கிழவரே, உனக்கு தெரியாது என்று நினைக்கிறேன். இந்த நுட்பத்தை உருவாக்கிய மகேந்திரர் ஒரு மனிதன் அல்ல. அவர் எனது குலத்தின் முன்னோர்களில் ஒருவர். அவர் மாய மிருக இனத்தைச் சேர்ந்தவர். அதனால் இந்த சிறுவனால் இந்த நுட்பத்தை ஒருபோதும் கற்றுக்கொள்ள முடியாது. அவனை நீ காப்பாற்றவும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கர்ஜித்தது. பேசிக்கொண்டே அந்த மிருகத்தின் தலையில் இருந்த கொம்பு கருப்பு ஒளியுடன் ஜொலித்தது. அந்த கொம்பிலிருந்து நச்சு ஆற்றல் பீரிட்டு வெளியேறி தாமாவின் ஆன்மீக சக்தியை தாக்கியது. அபிமன்யுவை சூழ்ந்து அவனை காப்பாற்ற சென்ற அதே ஆன்மீக சக்தியை அந்த மிருகம் தனது அசாத்திய வேகத்தை பயன்படுத்தி பலமாக தாக்கியது. உடனடியாக அந்த இடம் முழுவதும் கருப்பு மற்றும் வெள்ளை நிற மூடுபனி பரவியது. இதைக் கண்ட தாமா முகம் சுளித்தார். தனது ஆன்மீக சக்தி பலவீனம் அடைவதை அவரால் நம்ப முடியவில்லை. அவரது பார்வை தனது மார்பில் இருந்த அந்த முத்திரையின் மீது விழுந்தது. அது மெல்ல மெல்ல பெரிதாகிக் கொண்டிருந்தது. அந்த மாய மிருகம் அபிமன்யுவின் ஆற்றலை கட்டுப்படுத்த முயல்வதை அவர் உணர்ந்தார். சூழ்நிலையை கவனித்த செல்வராயர் கவலையுடன், இந்த மிருகம் மர்மமான வித்தியகந்த குலத்தைச் சேர்ந்தது. இதன் நஞ்சு மிகவும் அபாயகரமானது. வெறும் ஆன்மீக ஆற்றலை கொண்டு மட்டும் உங்களால் இதை எதிர்கொள்ள முடியாது என்றார். அதே சமயம் தாமா என்ன செய்ய முயல்கிறார் என்பதை அந்த மிருகம் உணர்ந்து விட்டது. எனவே அது உடனடியாக தனது ஆற்றலை வெளியிட்டு அந்த திரைக்குள் மற்றொரு நச்சுத்திரையை உருவாக்கியது. இதன் மூலம் தனக்கும் அபிமன்யுவிற்கும் இடையே யாரும் குறுக்கிட முடியாத ஒரு சூழலை அது உருவாக்கிவிட்டது. பிறகு அந்த மிருகம் ஒரு பயங்கரமான குரலில், கிழட்டு மனிதனே, உனது திறமைகளும் ஆற்றல்களும் என்னை விட பல மடங்கு பெரியவை என்று எனக்கு தெரியும். ஆனால் இப்போது உன்னால் அவற்றை பயன்படுத்த முடியாது. ஏனெனில் நீ இந்த நச்சுத்திரையை உடைக்க முயன்றால் உனது தாக்குதலில் இந்த சிறுவனும் சேர்ந்து இறந்து போவான் என்று கர்ஜித்தது. அந்த மிருகத்தின் கொடூரமான எண்ணம் திரையின் வழியாக மின்னிய அந்த மஞ்சள் நிற கண்களில் தெரிந்தது. இதைக் கண்ட தாமா கவலையுடன்,
இந்த மாய மிருகத்திற்கு மனிதர்களை விட அதிகமான புத்தியும் திறமையும் எப்படி இருக்க முடியும்? எனது எண்ணங்களை இது எப்படி புரிந்து கொள்கிறது என்று கேட்டார். இதை கேட்ட மிருகம் இன்னும் பயங்கரமான குரலில் மீண்டும் பேசியது. மறந்து விடாதே, இந்த நுட்பம் எனது குலத்திற்கு சொந்தமானது. எனது முன்னோரே இதை உருவாக்கினார். நான் நீண்ட காலத்திற்கு முன்பே இந்த நுட்பத்தை கற்றுக்கொண்டேன். ஆனால் சிவமாதவர் இதை என்னிடமிருந்து பெற முயன்றார். இந்த நுட்பத்தின் ஒரு பகுதி இன்னும் என்னிடம் மட்டுமே இருக்கிறது என்பது அவருக்கு தெரியாது. அந்த பகுதி அதனுடன் சேரும் வரை எவராலும் இந்த நுட்பத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. கிழவனே, இந்த சிறுவனின் ஆற்றலை நான் பெற்றுவிட்டால் எனது பலம் பகவஜன நிலையை எட்டும். எனது வேகம் உனது கற்பனைக்கும் எட்டாததாக மாறும் என்று அது ஒரு விசித்திரமான மற்றும் கொடூரமான குரலில் கர்ஜிக்க தொடங்கியது. அந்த சத்தம் அபிமன்யுவின் தலைவலியை இன்னும் மோசமாக்கியது. அவன் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ள போராடினான். பற்களை கடித்தபடி, நான் கண்டிப்பாக இந்த நுட்பத்தை கற்றே தீர்வேன் என்று உறுதி கொண்டான். குரல்களை கேட்காமல் இருக்க அவன் தனது நிலபூத ஆற்றலால் காதுகளை மூடிக்கொண்டான். இருப்பினும் அந்த குரல்கள் அவனது கட்டுப்பாட்டை மீறி அதிகரித்துக் கொண்டே இருந்தன. பெரும் அழுத்தத்தால் அவனது ஆற்றல்களுக்குள் ஒரு குழப்பம் நிலவுவதை அவன் உணர்ந்தான். அவற்றை மீண்டும் கட்டுப்படுத்த அவன் முயன்றான். ஆனால் ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியடைந்தது. அவனது முகத்தில் வேதனை தெளிவாக தெரிந்தது. உடலிலிருந்து ரத்தம் தொடர்ந்து வெளியேறிக் கொண்டிருந்தது. அந்த ரத்தத்துடன் சேர்த்து அவன் மாத்திரை மூலம் பெற்ற சக்தியும் வேகமாக வடிந்து கொண்டிருந்தது. எனவே அவன் மற்றொரு மாத்திரையை விழுங்கி தனது சக்தியை மீண்டும் அதிகரித்தான். ஆனால் தாமாவின் அனுபவம் வாய்ந்த கண்கள் ஒரு பயங்கரமான காட்சியை கண்டன. அபிமன்யுவின் உடலிலிருந்து வெளியேறும் ரத்தத்துடன் சேர்ந்து அவனது ஆற்றல்கள் சிவப்பு மூடுபனியாக மாறி அந்த மாய மிருகத்தின் உடலால் உறிஞ்சப்பட்டு வந்தன. இதைக் கண்ட செல்வராயர் பதற்றத்துடன், இது ஆபத்தான செயல்முறை என்று நான் முன்பே சொன்னேன். அவன் தொடர்ந்து தனது சக்தியை இப்படி இழந்து கொண்டிருந்தால் அந்த ஆற்றல் திரையால் அவனை நீண்ட நேரம் காப்பாற்ற முடியாது. நான் தலைவரிடம் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு அவர் அதிவேகமாக அங்கிருந்து பறந்தார். அபிமன்யு ஒளித்திரைக்குள் இருந்த மாய மிருகத்தின் எதிரே அமர்ந்து அதன் அடக்குமுறையை மீறி பண்டைய உள்ளுணர்வு நுட்பத்தை கற்றுக்கொண்டிருந்தார். தாமா தனது ஆன்மீக ஆற்றலால் அவனுக்கு உதவி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் சந்திரபுரி சாம்ராஜ்யத்தின் ஒரு மூலையில் மறைந்திருந்த பகிரா மின்னல் வேகத்தில் பறந்து வந்து தாமா முன் இறங்கினார். அவர் கோபத்துடன் தாமாவை பார்த்து, முட்டாள் தாமா, உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? இதை நீ மீண்டும் ஒரு முறை செய்தால் நம்மால் ஆன்ம உருமாற்றத்தை செய்ய முடியாது என்று உனக்கு தெரியும் தானே? அப்படி நடந்தால் உனது உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்று தெரியும் தானே? இதைத்தான் உனது எதிரிகள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்பதும் தெரியும் தானே என்று கேட்டார். பகிரா தன் மீது கொண்ட அக்கறையை கண்ட தாமா தீவிரமான குரலே, நீ இந்த விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. ஏனென்றால் இவை எல்லாவற்றையும் விட அபிமன்யு எனது சீடன் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அவன் தோற்று போக நான் அனுமதிக்க மாட்டேன் என்றார். அதைக் கண்டு கோபம் கொண்ட பகிரா, என் பேச்சை கேட்காமல் நீ நினைத்ததைத்தான் செய்வாய் என்றால் இன்றில் இருந்து நான் எனது பாதையில் செல்கிறேன். இனி உனது முட்டாள்தனத்தை பொறுத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு இருக்காது என்றார். இவ்வாறு சொல்லிவிட்டு பகிரா உரக்க கர்ஜித்தார். அவரது உடல் முழுவதும் வெள்ளி நிற மின்னல்கள் பாய்ந்தன. கண்கிமைக்கும் நேரத்தில் அவர் மண்டபத்தை விட்டு வெளியேறி வெகு தூரம் மறைந்து போனார். ஆனால் தாமா அவரது கோபத்தை பொருட்படுத்தவில்லை. அந்த நேரத்தில் எவர் தாமாவை பார்த்திருந்தாலும் அவர்களுக்கு வெள்ளை ஒளியால் சூழப்பட்ட ஒரு பேருருவமாகவே அவர் தெரிந்திருப்பார். ஆனால் உற்று பார்த்தால் அந்த ஒளிக்குள்ளே ஒரு விசித்திரமான கரும்புள்ளி தெரிந்திருக்கும். அந்த கரும்புள்ளி ஒரு உயிரினம் போல இருந்தது. அந்த உயிரினத்தின் கண்கள் திறந்தன. அவை திறந்தவுடன் தாமாவின் ஆற்றல் மிக வேகமாக குறையத் தொடங்கியது. அவரது உடல் பெரிதாக மாறத் தொடங்கியது. தனது சக்தி மறைந்து போவதைக் கண்ட தாமாவின் முகத்தில் ஒரு மெல்லிய இயலாமை தோன்றியது. நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு, இது துரதிருஷ்டவசமானது. எனது பழிவாங்கலை என்னால் முழுமையாக செய்து முடிக்க முடியவில்லை. ஆனால் ஒரு நாள் வலிமையான பிரிவுகள் கூட நடுங்கும் அளவிற்கு அபிமன்யுவை நான் தகுதியுள்ளவனாக மாற்றுவேன். அப்போது அபிமன்யு எனக்காக பழி வாங்குவான் என்று சபதம் எடுத்தார். மறுபுறம் அபிமன்யுவும் அந்த பயங்கரமான ஆற்றலை உணர்ந்து கொண்டிருந்தான். ஏனெனில் தாமா இதற்கு முன்பு ஒருபோதும் தனது முழு பலத்தை அவன் முன்னால் பயன்படுத்தியதில்லை. அந்த தருணத்தில் தாமா தங்களுக்கு மேலே தொங்கிக் கொண்டிருந்த ஆற்றல் நிறைந்த அந்த மேகத்தை பார்த்தார். அது முழு நகரத்தையுமே விழுங்கிவிடும் போல தெரிந்தது. அந்த காட்சியை கண்ட சிவமாதவர் அந்த ஆற்றல் வெடித்தால் முழு பிரிவும் சாம்பலாகிவிடும் என்பதை உணர்ந்தார். உடனடியாக அவர் அனைத்து பிரிவுகளின் வலிமை மிக்க பெரியவர்களுடன் சேர்ந்து ஒரு ஆற்றல் கவசத்தை உருவாக்க முடிவு செய்தார். அப்படி செய்வதால் மண்டபத்திற்குள் இருக்கும் தாமாவும் அபிமன்யுவும் உயிர் பிழைக்க மாட்டார்கள் என்று தெரிந்தும் தனது பிரிவை காக்க வேண்டிய ஒரு தலைவராக அவரது கடமையாக இருந்தது. சிவமாதவர் கவசத்தை தயாரிப்பதைக் கண்ட வத்சலாவின் முகத்தில் ஏமாற்றம் படர்ந்தது. தனது தகுதிக்கும் நிலைக்கும் தன்னால் தன் தந்தையை தடுக்க முடியாது என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். இதற்கிடையில் சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த சுகந்தன் தனது முகத்தில் ஒரு வஞ்சக சிரிப்புடன் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தான். அவனது மனதிற்குள் உற்சாகம் பொங்கியது. இந்த முறை அபிமன்யுவின் அதிர்ஷ்டம் அவனை காப்பாற்றாது.
அவன் இந்த வெடிப்பில் இறந்து போவான் என்று நம்புகிறேன் என்று தனக்குள் நினைத்துக் கொண்டான். ஆனால் அதை அவன் முகத்தில் காட்டிக்கொள்ளவில்லை. கண்களில் ஒரு மெல்லிய மின்னலுடன் அவன் வானத்தையே பார்த்துக் கொண்டிருந்தான். மண்டபத்திற்குள் அபிமன்யுவின் கண்கள் மூடியிருந்தன. அவனது முகம் பதற்றத்தால் நிறைந்திருந்தது. அவனது உடலுக்குள் ஆற்றல் கொந்தளிப்பு அதிகரித்துக் கொண்டே இருந்தது. இதனால் அவன் தன் மீதே கோபம் கொண்டான். திடீரென்று அந்த ஆற்றல் மேகம் வெடித்து சிதறியது. 100 அடி அகலமுள்ள ஒரு கனமான ஆற்றல் அலை வானத்திலிருந்து தரையை நோக்கி இறங்கத் தொடங்கியது. இதைக் கண்ட தலைவர்களும் பெரியவர்களும் தங்களது வன்மமான ஆற்றல்களை பயன்படுத்தி அந்த பகுதியை சுற்றி ஒரு பிரம்மாண்டமான சுவரை உருவாக்கினர். அந்த ஆற்றல் அலை கீழ் நோக்கி பாய்ந்து வெள்ளை கற்களாலான மண்டபத்தை கிழித்துக் கொண்டு சிவப்பு நிற ஆற்றல் தரையின் மீது மோதியது. அதைத் தொடர்ந்து ஒரு பயங்கரமான வெடிப்பு நிகழ்ந்தது. என்ன நடக்கிறது என்பதை அபிமன்யு புரிந்து கொள்வதற்கு முன்னரே அவனை சுற்றி 100 அடி சுற்றளவுக்கு ஒரு அதீத ஆற்றல் கடல் அலை போல நிரம்பியது. ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக அபிமன்யுவிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. மாறாக அந்த ஆற்றல்கள் அவனது உடலுக்குள் நுழையத் தொடங்கின. அந்த ஆற்றல் தனக்குள் பாய்வதை உணர்ந்த அபிமன்யுவின் உடல் நடுங்கத் தொடங்கியது. ஒரு கணம் அந்த சக்தி தன்னை ஆட்கொள்வது போன்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. ஆனால் அவன் கவனத்தை செலுத்திய போது அந்த ஆற்றல்கள் கொடூரமானவை அல்ல என்பதை உணர்ந்தான். மாறாக அவை அவனது சொந்த ஆற்றல்களை அமைதிப்படுத்தி அவன் உடல் முழுவதும் மெதுவாக பாய்ந்தன. படிப்படியாக அபிமன்யுவின் உடலுக்குள் இருந்த 10 சக்கரங்களும் விழித்தெழத் தொடங்கின. திடீரென்று அவனுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த அந்த நிழல் ஒரு நொடியில் மறைந்து போனது. அதே சமயம் அவன் கேட்டுக்கொண்டிருந்த விசித்திரமான குரல்களும் நின்றன. அப்போது அபிமன்யு ஒரு மென்மையான குரலை கேட்டார். அபிமன்யு, நீ நலமாக இருக்கிறாயா என்று கேட்டது அந்த லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்படியே தான் நான் சொல்லின்னு இருக்கேன். ஆனால் 2 மணி நேரம் வீடியோ போட்டால் கூட லைக்ஸ் போட மாட்டேன்றீங்க.